சரங்கட சொல்ல குட்டீஸ், நான் உங்க ஸ்ட்ராபெரி பேசுறேன். சரங்கியோட சொல்ல குட்டீஸ், நான் உங்க ரவுடி பேபி பேசுறேன். டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேகோக் பிஎல் 2 ஷாட் தான் பார்க்க போறோம். அதுவும் இது இல்லாம ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி. ஆமாங்க, இது என்னோட ரியல் ஸ்டோரி. பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட்டு நல்ல ஃபீல் குட்டாக இருக்கும் ஸ்டோரி. ஓகேடா, இப்போ நம்ம எந்த ஒன்றும் இல்லாம நட்ட ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தோம்னா ஒரு ஸ்கூல் தாண்டா காட்டுறாங்க. அங்க 4-5 பசங்க அப்படியே விளையாட்டுட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு கேன்டீன்ல அப்படியே கச்ச கச்ச நின்றுட்டு, இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு மரத்துக்கு கீழே ஒரு 2 பசங்க உட்காட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்களா. ஜூங்கி, எங்கடா போனா இந்த ஜாக்சன் நாயோ? அவனுக்கு எத்தனை நேரம் சொல்றது என்னோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி பண்ணாத ட்ராக்கிங்ண்டு. அவன் பண்ணி வச்ச வேலையால இன்னைக்கு ஒருத்தன் சூசைட் அட்டம் பண்ணிட்டு படுத்து கிடக்கான்டா. எங்கடா போனா அந்த நாய்? ஐயோ மம்மி, என்ன சொல்ற? எனக்கு தெரியாது அவன் எங்க போனான்ட்டு. நான் நிறைய தடவை சொல்லிக்கோ மம்மி, இப்படிலாம் பண்ணாதேன்ட்டு. எனக்கு தெரியாது மம்மி அவன் இப்படி பண்ணிருக்கிறான்ட்டு. அவன் பண்ணி வச்ச காரியத்தால பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு வான் பண்ணாரா? எத்தனை நேரம் சொல்றேன் என்னோட பேரை மிஸ்யூஸ் பண்ணாதேண்டு. எதுக்கு எடுத்தாலும் என்ன தண்டை கோத்து விட்டுருக்கான். மொத்தம் அவன் மாட்டி நான் என்னோட செத்தாண்டா. இன்னைக்கு மரியாதையா ரூம் பக்கம் வந்துடுவனான்னு சொல்லிடு. மம்மி மம்மி சரி விடு இது எப்பமா வழக்கமா நடக்குதானே, அது ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? விடு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். டென்ஷன் ஆகாத மாமி, பாத்துக்கலாம் விடு. டேய், பிரின்சி கூப்பிட்டு என்ன இதான் உனக்கு கடைசி வார்னிங்னு வான் பண்ணி அனுப்பினான்டா. எவ்வளவு காண்டா இருக்கு எனக்கு. நான் கூட டிராக்கிங் பெருசா பண்றேன், அவனுக்கு என்னடா வந்துச்சு மயிறு? மூடிட்டு இல்ல, அவனுக்கு நடக்கிறதே வேற. நானும் அந்த ஜாக்சன் நைட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், இப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்ட்டு. சரி விடு, அந்த சொட்டன் தலையன் பேசுவான், 1000 பேசுவான். நம்ம ஸ்கூல் ஸ்டார்டிங்ல இருந்து அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறோம். திட்டு வாங்காத ஒரு நாளா இருக்கான் மம்மி. விடு மம்மி, பாத்துக்கலாம். எப்படி அவன் ரூம்குள்ள தான் குந்திட்டு உட்காந்துருப்பான். வா, நம்ம வேணா ரூம்குள்ள போய் பாக்கலாம். ரூமுக்குள்ள போனா இப்ப உததான் விழும். போர்டன் இந்த நேரத்துல என்னடா திரும்பி வந்தீங்கன்னு மரியாதவா கிளாஸுக்குள்ள போயிடலாம். ஐயோ மம்மி, கிளாஸுக்கு போகணுமா? அந்த குண்டாத்தி வேற கிளாஸ் எடுக்கிறான் பாருங்க, தூங்க வைப்பா மம்மி. அது மேக்ஸ் பீரியடு. வேணாம் மம்மி, நம்ம மரத்து கீழே அப்படியே ஜாலியா அப்படியே பங்கமா உட்காந்துக்கலாமே. நீ என்னன்ற? அது ஒன்றும் இல்லை, இப்போ பிரின்சி வருவான். ஏற்கனவே என்ன கழுவி ஊற்றி தான் அனுப்பி விட்ருக்கான். இதில் நீ வேறு கிளாஸை பங்கு பண்ணலான்னு இதில் உட்கார வச்சுருந்த. சரி, என்னை டிஸ்மிஸ் பண்ணி ஒரேடியாக ஸ்கூலை விட்டே திரத்தி அடிச்சிருவான். உனக்கு அதில் என்னடா சந்தோஷம்? மாமி இந்த அதெல்லாம் இல்ல மாமி. எப்படியா இருந்தா நான் ஒரு வாரம் தான் அனுப்பிச்சு விடுவானுங்க. நம்ம ஹாஸ்டல்ல மச்சாவா வெயிட் பண்ணலாம். என்ன உனக்கு கிளாஸுக்கு போகணும், நீ கிளாஸ கவனி. என்னால கிளாஸ் கிடைக்க முடியாது. நான் வந்து லாஸ்ட் பெஞ்சில் மச்சாவா தூங்குறேன். என்னெல்லாம் எழுப்பி கிளாஸ கவனி அதை கவனின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அடிச்சு விடுவேன். நீ வா, மரியாதை நம்ம போகலாம், கிளாஸுக்கே போகலாம். பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கும் நம்ம யூங்கி தாண்டா போய் கிளாஸுக்கு போறாங்க. கிளாஸுக்கு போய் அட்டன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம் தாண்டா ஆகுது. இப்ப 2 பேருமே அப்படியே கிளம்பி ஹாஸ்டலுக்கு தாண்டா வராங்க. டேய் ஜாக்சன் நாயே, உனக்கு எத்தனை நேரம் தான் சொல்றது? ஒத்தா நீ பண்ற வேலைகள்லாம் பிரின்சி என்ன கூப்பிட்டு கழுவி ஊத்துறான்டா. உனக்கு எத்தனை நேரம் சொல்றது என்னோட பேரை வச்சு ட்ராக்கிங் பண்ணாதன்ட்டு? நாயே இன்னைக்கு செத்தோடா, வாடா இங்க. ஐயோ மம்மி மம்மி, அதுக்கு ஏன் அடிக்கிற? அடிக்காத மம்மி, வலிக்குது. இதுக்கு எதுக்கு அடிக்கிற? ஜங்குக்கு அடிக்காதடா. எத்தனை நேரம்டா நாய் உனக்கு சொல்றது என்னோட பேரை வச்சு பண்ணாதன்ட்டு? நீ பண்ணிட்டு தப்பிடுவ கடைசியா. நம்ம பார்த்தோம்னா நம்ம ஜாக்சனும் சரி, நம்ம ஜங்குக்கு சரி, யோங்கி சரி அப்படியே செம்மைய வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஓட அடிச்சுட்டு கிடக்குறான். நம்ம ஜாக்சனு வேண்டாம் எவ்வளவு சொல்லியும் நம்ம ஜங்கு கேட்கல. நம்ம யோங்கியும் எவ்வளவு தூரம் ஸ்டாப் பண்ணி பாக்குறான். ஆனா என்னமோ போங்க, நம்ம யோங்கியுமே அம்மாட்டே நின்னுடுறான். இவங்க 2 பேருமே அப்படியே செம்மதான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உள்ளதான் ஒரு பர்சன்ட் நியூவா வந்து உள்ள வராங்க. வந்து நம்ம ஜங்குக்கோட சொல்றத அப்படியே வந்து சொல்றாங்க. ஒத்தா யாரா அவன் சொல்றலே கைய வைக்கிறது? இப்ப எதுக்கு சார் என்னை அடிச்சீங்க? இப்ப எதுக்கு என்னை அடிச்சீங்க? டே யூங்கி, யாரா இந்த பால்புட்டி இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ மாமி, யாருன்னே தெரியல. நீ ஏன் மாமி இவன் மேல இருக்க கோவத்துல இவன் அடிச்ச? பார்க்க இப்படி இருக்கிறான். ஐயோ ஏன் மாமி இப்படி பண்ண நீ? ஐயோ சாரிங்க, அவன் தெரியாம அடிச்சிட்டாங்க. நீங்க யாரு? எதுக்கு தேவையில்லாம என்னை அடிச்சீங்க? நான் என்னன்னு கேட்கதானு வந்தேன். அதுக்கு எதுக்கு சார் என்னை அடிச்சீங்க? டே ஜூங்கி, உனக்கு நல்லாவே தெரியும் என்னோட ஷோல்டரில் யார் கை வச்சாலும் பிடிக்காதுண்டு. இவன் பாட்டுக்கு வந்து வச்சா எனக்கு கடுப்பாகுமாகாது. அதான் ஒன்று பொல்லிருன்னு விட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? அடிச்சதும் இல்லாம நீங்க பாட்டு ஏதாவது ஒண்ணு பேசுவீங்களா? என்கிட்ட பேசுங்க சார். நீ என்ன தைரியம் தான் என் மேல அடிச்சிருப்ப? நான் பாரு பிம்பிள் சார்ட்ட உன்னைய போட்டு கொடுக்குறேன். ஏய் புட்டி, யாரா நீ? இது சீனியர்ஸ் ரூம். உனக்கு இங்கே என்னடா அலுவல்? நீ என்னத்துக்குடா வந்து எம்எல் கையை வச்ச? புட்டிக்கிட்டீங்கன்னா சொல்லாதீங்க.
என் பேர் கிம் தயான். வார்டன் தான் எங்க ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு அமுச்சு விட்டாரு. இங்க வந்து பார்த்தா நீங்க அடிச்சிட்டீங்க. பார், நான் பிம்பிள் சட்டை சொல்லுவேன் உங்களை. என்ன அடிச்சிட்டீங்க தானே. நாயை யூங்கி எத்தனை தடண்டா சொல்கிறது அந்த வார்டனுக்கு சின்ன பசங்க எல்லாம் என் ரூமுக்கு அனுப்பாதுண்டு. எங்கடா அந்த நாய் சும்மா சின்னனுங்களெல்லாம் அனுப்பி வாண்டித்தனம் பண்ணி கொண்டு இருக்க. கடுப்பாயிரம் உனக்கு கிளப்பி இல்லை அடிச்சு போடுவோம் மறுபடியும். மச்சான் மாமே, எனக்கே தெரியாது மாமே. வீட்டு பக்க பால் பொட்டி மட்டும் இருக்கிறான். ஏன் மாமே அவன்கிட்ட இப்படி சூடா கிளப்புற? அவன் பயந்துட போறான் மாமே. பார்க்க அழகா வேற இருக்கான் மாமே. ஏன் மாமே இப்படி பண்ற? நம்ம வாடன்றதை பேசிக்கலாம் விடு. இப்ப எதுக்கு இவன்கிட்ட வரைஞ்சு கட்டிட்டு இருக்கிற? விட்டு தொலை மாமே. நான் அவனை மரியாதையை இங்கேருந்து போயிட சொல்லு, இல்லை ரூமை மாற்றி விட்டுற சொல்லு. அவன் இந்த ரூமுக்கு இருப்பானு தான் நான் கடுப்பாயிருவேன். தள்ளுறாங்கால. நான் எதுக்கு போகணும்? இது என்னோட ரூம். வார்டன் இந்த ரூம்ல தான் நீ தங்க சொல்லிருக்காங்க. நான் இந்த ரூம்ல தான் தங்குவேன். மிஸ்டர், நீங்க வேணா ரூமை விட்டு வெளியே போய்க்கோங்க. என்னது? எனக்கு பிறகு வந்துட்டு 5 அடி 6 அடி உயரத்துல இருந்துட்டு என்ன ரூமை விட்டு வெளியே போக சொல்ற? வெளுத்து போடுவேன். கன்னத்துல அரைஞ்சது வச்சனடா 2 கனோஸ் வந்து போயிடும். மரியாதை வெளியால போயிரு, இல்ல அடிச்சே சாவடிச்சிருவேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு கிட்ட வரீங்க? அதெல்லாம் தெரியாது. நான் இந்த ரூம்ல தான் தங்குவேன். சார் நீங்க தான் பார்க்க நல்லவர் மட்டும் இருக்கீங்க. நீங்களே அவன்கிட்ட சொல்லுங்க. என்ன நான் நல்லவர் மட்டும் இருக்கிறேன்? ஐயோ இதுங்க, நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட நான் சொல்லிக்கிறேங்க. அவன் கிடக்குறாங்க. நீங்க இந்த ரூம்ல இருந்துக்கோங்க. டே ஜூங்கி, எத்தனையோ தரம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பாண்டுகள் எல்லாம் உள்ளுக்கு விடாதேண்டு. இம்சையா இருக்குண்டா. மரியாதையா போடுறன்ட்டு சொல்லி இவனை அனுப்பிடு, இல்லை கடுப்பாயிருவேன். என்கிட்ட ஏதாவது வந்து கதைப்பானா இருந்தா அடிச்சே சாவடிச்சிருவேன். ஐயோ மம்மி, என் டென்ஷன் ஆகுது மம்மி. பாத்துக்கலாம். இப்ப அவனை ரூம் விட்டு போன்னு சொன்னா நமக்கு தான் பிரச்சனையாகும். வார்டன் இங்கதான் இருக்க சொல்லியிருக்கான். அவன் இங்கதான் இருந்தாவான். உன் டென்ஷனுக்குலாம் அவன் ரூம் விட்டு போனா அவன் எங்க போவான்? நீ போட்டு லூஸ் மட்டும் பேசிட்டு இருக்க. நம்ம அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். இப்ப நீ வா ரூம் விட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம யோங்கியும் அப்படியே ரூம் விட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜாக்சன் தான் நம்ம தயாங்க மேலே கீழே பார்த்துட்டு அவனுமே ரூம் விட்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம யாரு இந்த லூசு நல்லா நெடு வளர்ந்துருக்கான். வளர்ந்தா மட்டும்தான் இது. ஆனா பாரு, அடிச்சு போட்டு போயிட்டான். இவன் சொல்றது நான் கேட்கணுமா? நான் இந்த ரூம்குள்ளேயே தான் இருப்பேன். இவன் யாரு என்ன இந்த ரூம் விட்டு வெளியே போக சொன்னதுக்கு? நான் இந்த ரூம்குள்ளே தான் இருப்பேன். நான் பாத்துக்கிறேன் அவனா நானான்ட்டு நம்ம தயாங் பார்த்து அப்படியே பேசிட்டு அப்படியே ரூம்ல தாண்டா அப்படியே திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம ஜங்குக்கு ஜாக்சன் யூங்கி எல்லாம் பார்த்தோம்னா கேன்டீன் வந்துடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே கொலகான்ல தான் உட்காந்து இருக்கான். நம்ம யூங்கியும் சரி நம்ம ஜாக்சன் சரி 2 பேருமே எதுவுமே பேசல. எப்படி பேசினா நம்ம ஜங்குக்கு எப்படி வெளுத்து வாங்கிடுவான்னு சொல்லிட்டு 2 பேருமே அமைதியா உட்காந்துருக்காங்க. இப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்றான். டே ஜாக்ஸா, யாரா அந்த புட்டி எரிச்சல கிளப்பிட்டு இருக்கான்டா. வந்தோன்னுக்கே ஹோலி எழுத்து விட்டான். இவனோட நின்று ஒரு ரூமுக்கு குந்திட்டு இருக்கிறது இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. மரியாதையா அவனை வெளியே அனுப்புற வேலையை பாரு. எல்லாம் எனக்கு அடி வேண்டி அவன் சேர்த்துருவானு. ஐயோ மாமி, எனக்கு எப்படி தெரியும் அவன் யாருன்னு? எனக்கு தெரியல. நானே இந்த கிந்து சார் என்ன பண்ணிட போறான்னு தெரியாம நான் ரூம்குள்ள வந்து உட்காந்துருக்கேன். அவன் புதுசா யாரோ ஒருத்த வந்திருக்கான்னு அவன்கிட்ட போய் விசாரிங்கடா. இப்ப எனக்கு பசிக்கிட்டதான் வாங்கிட்டாங்கடா. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது மாமி. நீ என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா என்னத்த நான் சொல்றது? சோறுன்னு அலையாத. எனக்கு வந்த அன்னைக்கே இவ்வளவு இதா இருக்கான்டா. சீனியர்னு கூட மரியாதை இல்லாமல் அப்படி பேசிட்டு இருக்கான். கடுப்பாயிருச்சு மச்சான். அவன் இன்னும் அந்த ரூமுக்கு இருப்பானான்னு தான் இன்னும் காண்டாயிருவேண்ணா. ஒன்றில் அவன் ரூம் ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை நான் ஷிஃப்ட் பண்ணணும். என்னன்ட்டு எனக்கு கதைச்சிட்டு சொல்லிடு. எல்லாத்தையும் அவன் கூட கதைக்கவே கூடாது. ஏ மாமே ஜங்குக்கே, அந்த ரூம்ல தனியா தானே இருக்கிற. நாங்க 2 பேர் வேற ரூம்ல இருக்கிறோம். அந்த ரூம்ல நீ தனியா தானே இருக்கிற. அவன் ஒருத்தன் என்ன இப்போ உனக்கு என்ன குறை வந்துட போகுது? அதுவும் இல்லாம பார்க்க அழகா இருக்கிறான். அவனை பார்த்து ஒண்ணு இது கூட இல்ல உனக்கு. அவனை பார்த்து என்ன இந்த வரி வரியுற? அந்த மூஞ்சி பாடுறா, பால் வரியிற மூஞ்சியோ. அந்த மூஞ்சியை போய் நீ அடிச்சதும் இல்லாம இந்த திட்டுற. பாவம் மாமே, இப்படிலாம் நீ வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது மாமே. பாவம் தானே அவன். நாயே, நீ காஞ்சி போய் கிடக்குற அப்படித்தான் சொல்லுவேன். எனக்கெல்லாம் அது தேவைப்படாது, புரியுதா? மரியாதையா அவனை ரூமை விட்டு அனுப்புற வேலையை பாருங்க, இல்ல கடுப்பாயிருவேன். ஐயா என்ன அவன் ரூம் விட்டு அனுப்பணும் அதுதானே உனக்கு? இரு, அந்த வார்டன் குட்டைக்கிட்ட ஏதாவது பேசி தொலைற. இந்த ரூம் விட்டு போய் தொலைய முடியுமா இல்லையான்ட்டு ஒத்துக்க மாட்டான்டா. ஏற்கனவே உன் மேலதான் எல்லாம் கண்ணா இருக்கிறானுங்க. அந்த ரூம்குள்ள வேற நீ மட்டும் தனியா இருக்கிற. ஏதோ உன் விட்டு சொத்து மாட்டேன், அந்த ரூமை மட்டும் எவனையும் விட மாட்டேன், எவனையும் உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியா இருக்கிற. வரவனெல்லாம் அடிச்சு துரத்தி விட்டுற.
அப்புறம் என்னதான் பண்றது? அதுக்குதான் வந்து சின்ன பசங்களை போட்டு விட்டுருக்காங்க. அவன் இருந்துட்டு போட்டோம், கொஞ்ச நாள் நீ பண்ற டார்ச்சர்ல அவனே தேய்ச்சி ஓடிடுவான். நீ ஏன்டா காண்டாவற? அதுக்கு தேவையில்லாத விஷயத்துல காண்டாவாத ஜம்புக்கு. இப்பதான் வாங்கித்தாடா, பசிக்குது, காலையில இருந்து அது தின்னு தொலைல. தின்றதுலே குறியா இருந்த துளை இதுக்கு மிஞ்சி தாண்டா இருக்கு இந்த ஜங்கு கூட ஆட்டம். நான் பண்ற டார்ச்சர்ல அவனாவே அந்த ரூமை விட்டு வெளியே போகல. என் பேரை நான் மாத்தி காட்டுறேன் பார். பாப்பா பாப்பான், அவன் ரூம் விட்டு வெளியே போறானா இல்ல நீ ரூமை விட்டு வெளியே போறியான்னு பாக்கலாம். தேவையில்லாம லூசு மாட்ட பேசிட்டு இருக்கான். நான் பூசரை வாங்கிட்டு இருக்கேன்டா இவன். டேய் நாயே யூங்கி, நீ மைண்டு வயசு நினைச்சு வெளியே அப்பன்னமா பேசிட்டு இருக்க. என்னடா அடி சாக போற. ஐயோ மாமி, சாரி மாமி, தெரியாம பேசிட்டேன். நம்ம எதா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாமே. இப்ப வா நம்ம சாப்பிட்டுட்டு ஏதாவது கிளாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா போவோமே. நீ வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி, நம்ம ஜாக்சனு, நம்ம ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. இப்ப கொஞ்ச நேரம் அப்படி டைம் ஸ்கிப் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு ரூமுக்கு தான் வரான். நம்ம ஜாக்சன் சரி நம்ம யூங்கி சரி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு தனியா இருக்கனால அவன் ரூமுக்கு வரேன்டா. இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா நம்ம தயாங்க அவ்வளவு கியூட்டா அழகா உட்காட்டு நல்லா கண்ணாடி எல்லாம் போட்டு உட்காட்டு அழகா படிச்சுட்டு இருக்காண்டா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் உள்ள வரேன் பேருக்கு நம்ம தயாங்கோட காலை அப்படியே தட்டி விட்டு போயிருவான். ஏய் மிஸ்டர், பாத்து போக மாட்டேன், முன்னாடி நீங்க உட்காந்துட்டு இருக்கிறேன்ல, நீ பாட்டு என் காலை தட்டி விட்டு போற, உனக்கு அறிவு இல்லையா? டேய் ஒத்தா, நீ பப்பர் பேண்ட் விரிச்சு போட்டு உட்காந்துட்டு இருந்தா போறோம் வரலாம் தட்டிடுவான். ஒழுங்கா உட்காந்து ஒழுங்கா இருந்து பழகு முதல். ஒழுங்கா தான் உட்காந்துருக்க, மைண்ட் அட்வைஸ், ஒழுங்கா பேசு. காலையில அடிச்சதும் இல்லாம இதுல எனக்கு காலை வேற தட்டி விட்டு போறியா? உன்னை நீ சாய்ந்து நீ என்னை அடிச்சதுக்கே திட்டு சட்டை போட்டு கொடுத்துருக்கணும். பாவமாச்சுன்னு விட்டா நான் ஓரமாக தான் உட்காந்துருக்கிறேன். உனக்கு அந்த இருக்கு அந்த இடம்லாம் தெரியல, என் காலை தட்டி விட்டு தான் நீ போவியா? தேவையில்லாம என் வம்புக்கு வராது, அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோன்ட்டேன். டேய் சின்ன பையன் நானும் பார்த்தா ஆக ஓவரா வந்துட்டு இருக்கேன். என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு? நான் பாட்டுக்கு இந்த ரூமுக்கு தனியா குந்திட்டு இருந்தேன். எப்படி கொண்டு கரடியை பூத்தி விடணுமோ அந்த மாதிரி கொண்டு உன்னை பூத்தி விட்டுட்டு இம்சை பண்ணிட்டு இருக்கானு. ஐயோ சரியான இம்சையா இருக்கு மனசுக்கு. யாரு பத்து கரடி மாட்டு இருக்குன்னு சொல்ற? என்னை பத்தி உனக்கு என்ன கரடி மையா இருக்கு? இந்த ரூமுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நானும் இந்த ரூமுக்கு பே பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், ஓகேவா? ஏதோ நீ மட்டும் தான் பே பண்ணிட்டு உட்காந்துருக்க மாதிரி பேசுறேன். நான் யார பத்தி சின்ன பையன் சொல்றேன்? நான் 11th படிக்கிறேன் தெரியுமா? என்னை பத்தி உனக்கு என்ன சின்ன பையன் மாட்டமா இருக்கு? சின்ன பையன் மாட்டமா இருக்கு மிஸ்டர்? டேய் நான் உனக்கு சீனியர்டா, நீ எனக்கு சின்ன பையன் தான். சீனியர்னா நீ இஷ்டத்துக்கு பண்ணுவியா? நீ பேசாம போயிரு. இதோட நீ எத்தனையாவது ஆளுன்னு எனக்கு தெரியும். இதோட 10வது மெம்பர். நான் உன்னையே எப்படி விரட்டுறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. என்னோட இம்சை தாங்காம நீயே வெளியே போ, ரூம் அவுட்டு போக வைப்பண்டா. வைக்கல என் பேரு ஜான் ஜங்குக்கு இல்லடா. பெரிய வந்தா நீ பார்த்தலாம். நீ ரூம் விட்டு வெளியே போறியா இல்ல நான் ரூம் விட்டு வெளியே போறேனா? சரிதா போடா. சரியான இம்சை மயிரா இருக்கான். செக் போடாங்களே. இவன் இம்சை இறந்துட்டு இவன் என்ன இம்சை சொல்றான்? பொறுக்கி இவன் தான் தேவையில்லாம என் காலை தட்டி விட்டான். நான் பாட்டு நல்லா தானே கட்டுப்படுத்திருக்கேன். பேரை பத்தியா? ஜங்குக்காம ஜங்குக்கு ஜங்குல் புக்குன்ட்டு. சரியான இவனா இருப்பான் குரங்கு. டேய் என்னங்கடா சொல்லிட்டு இருக்க? உன் பேரை விட என் பேர் நல்லா தான் இருக்கு. பேரை பாரு கிங் தயாங்காம். ஆளையும் மூஞ்சையும் பாரு, சோடா புட்டியும் ஆளும் புட்டி கண்ணாடியும் பக்கத்துல நின்ற ஓங்கி ஒரே மிதி தான். மிஸ்டர் 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 அமைதியா பேசா போயிடு. நீ என் கண்ணாடி பத்தி இதை பேசாத. ஆமா நீ மட்டும் அப்படியே அழகா இருக்க பாரு. நீ வந்து என்ன பேச வந்துட்டேன். ஆமாண்டா, ஸ்கூலுக்கு இங்கே நான் தாண்டா லைன்ல நிப்பாளும் எனக்காண்டி. வாய்ந்து கட்டிடாம மரியாதையா போயிரு என்கிட்ட. வளைஞ்சுக்கிட்டு வந்தாலுங்க எல்லாருமே. ஆனா நான் அப்படி இல்ல, ஓகேவா? சரி இவரு நீ பேசா போயிரு. நீ எங்கே போ? நீ வந்து ஏன்டா வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற? மரியாதையா சொல்லிட்டேன். இந்த பெட்டுண்டா, இந்த பெட்ல மட்டும்தான் உட்காடுற. அந்த உள்ளதுல என் திங்ஸ் ஏதாவது கையை வச்ச அதுக்கு பிறகு நடக்கிறதே வேற. பாத்ரூம்ல இருந்து எல்லாமே என்னோடதுன்னா என்னோடதான். என்னோட திங்ஸ்ல ஏதாவது கையை வச்ச அதுக்கு பிறகுதான்டா இருக்கு உனக்கு. ஆசை பாரு உன் திங்ஸ்ல எனக்கு கைய வைக்கணும்ட்டு. நீ ஃபர்ஸ்ட் என் திங்ஸ் தொடாம இரு. எனக்கு தெரிஞ்சா நீ தான் ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு நினைக்கிற. பாரு ரூம் மாட்டமா வச்சிருக்கேன், கசகசன்னு வச்சிருக்கிறேன். இதுல ரூம், இதுல பெரிய இவன் 10 பேர் இருந்தாங்க 7 பேர் இருந்தாங்கன்ட்டு. இதுல நான் இருக்கிறதே பெரிய விஷயம், ஓகேவா? யாரா இவன்? சரியான இம்சை பிடிச்சவனா இருக்கான். ஐயோ போயிரங்கால அடிச்சு போடுவேன். இம்சம் தெரியுதுன்னா அப்ப நீயே போடா. ஏன்டா என்கிட்ட பேசிட்டு இருக்கிற? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஏத்துற. போய் துளை நான் எங்கால. டேய் யூங்கி தனியா தூங்கிட்டியா?
யோ மம்மி, என்ன மம்மி கூப்பிட்டியா? என்ன விஷயம்? இதுக்குடா நொய் 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 நைட் நேரத்துல கடுப்பு கிளப்பிட்டு இருக்கிற? என்ன இப்ப என்ன சொல்லு? டேய் நாயே, அவனோட இம்சை சத்தியமா என்னால தாங்க முடியலடா. நீ போய் அந்த ரூம்ல தூங்கிடு, நான் இந்த ரூம்ல தூங்கிடுறேன். ஐயய்ய, உன் ரூம்ல என்ன தூங்க முடியாது. அதுவும் அந்த புட்டி கூட என்ன தூங்க முடியாது. எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா இருக்குது. நான் இந்த கம்ஃபர்டபுள்லயே தூங்கிக்கிறேன். நீ வேணா அங்க போய் தூங்குப்பா. டேய் ஜாக்சன் நாயே, போடா நீ. உனக்கு தான் அவனை பிடிச்சிருக்குண்டியல்ல, போ அவங்ககிட்டயே. நான் இந்த ரூம்ல படுத்துக்கிறேன். ஐயையோ மாமி, வேணாம் மாமி. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஒரு வயசு பையன் ரூம்குள்ள தங்கினா ஏதாவது பிரச்சனை ஆயிரும். நான் இங்கே தூங்கிறேன் மாமி. நீ நீ வேணா அந்த ரூம் போ, என்னால போக முடியாது. டேய், அப்ப நான் மட்டும் என்ன கிழவனா? நானும் வயசு பையன் தானே. நீ தான் பிடிச்சிருக்கல, போ. இப்ப எனக்கு இந்த பெட்டு வேணும். விடல அடிச்சு இழுத்து பெட் எடுப்பேன். ஏய் மாமே, நீ வயசு பையனா இருந்துட்டாலும் உனக்கு அவனை பிடிக்காதுல. அப்ப நீ அவன் போய் கூட தங்கிக்கோ. இல்லைன்னா வெளியே படு மாமே. கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இல்ல மொட்டை மாடில போய் படுத்துக்கோ. போ, டெரஸ்ல போய் படுத்துக்கோ மாமே, நல்லா தான் இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப உன்னோட பெட்டு எனக்கு வேணும். தருவியா தர மாட்டியா? ஐயய்யய்யய்ய, யோகி யாரா இவன்? டென்ஷன் ஏத்திட்டு இருக்கிறான். ஏன் ஜுங்குக்கு இப்படி பண்ற? பட்டு தொலை, போய் தொலைறேன். போடா டேய். வந்துட்டான். என் ரூம்குள்ள வந்து படுக்கிறேன், மயிறு கூட படுக்கிறேன். கடத்தா கலப்புறோம். இப்ப நாங்க போயே தொலையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் தான் அப்படியே தலைவாணி பட்டி எல்லாம் தூக்கிட்டு அங்க போறான். இந்த சைடு நம்ம ஜாக்சன் பார்த்தோம்னா பெட்டு தலைவாணில எடுத்துட்டு நம்ம தயாங் ரூமுக்கு தாண்டே வரான். தயாங்க பார்த்தோம்னா அப்படியே பேக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு பில்லோ எல்லாம் விரிச்சு வச்சுட்டு இருக்கான்டா. அப்ப நம்ம ஜாக்சனை பார்த்துட்டு தான் நம்ம தயாங் கேக்குறான், சீனியர் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? அவரு இங்க அந்த ஜங்குக் சீனியர் அவரு காணோம். அவன் என் ரூம்ல படுத்திருக்கான். உன் தொல்லை தாங்காம அவன் என் ரூம்ல படுத்திருக்கான். அவன்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானே. எதுக்கு நைன்னு அவன் நச்சடிக்கிறேன். இப்ப பாரு, நான் வந்து ஓ ரூம்ல தூங்கினேன். சீனியர் நான் என்ன பண்ணேன்? அவர் தான் தேவையில்லாம என்னை வந்த நாளே வந்து அடிச்சு போட்டாரு. நான் எதுவுமே பண்ணலையே. அவரே இப்படி தேவையில்லாம கோபப்படுறது. அவன் எப்பவுமே அப்படித்தான். சின்ன வயசுல இருந்து எதுக்கு கோபப்படுறான், ஏன் கோபப்படுறான்னு தெரியாம அவன் பட்டு கோபப்பட்டுட்டே இருப்பான். நீ வந்தோடனே அவன் சோடனை புடிச்சு சொரண்டினா அதான் அவன் ஏறிட்டான். ஒண்ணு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், இல்ல அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அவன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான், நீ தான் அவன்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும். வேற வழியே இல்ல. இப்போதைக்கு நைன்னு கேள்வி கேட்டுற சி தள்ளு. எனக்கே தூக்கமா வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் மேல இருக்க பெட்ல ஏறி படுத்துறான்டா. நம்ம தயாங்குமே என்னதான் நல்லா வந்து சிக்கி தொலைஞ்சிட்டேன் இவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்குமே படுத்து தூங்கிடுறான். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா நம்ம வார்டன் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு காலையில மார்னிங் வந்து நம்ம ஜங்குக்கோட பெட்ல வந்து படுத்துப்பான். நம்ம தயாங்கு காலையில ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கான்டா. நம்ம ஜங்குக்கு பார்த்தா பொறுக்கி எப்ப வந்தான்னு தெரியல, வந்து படுத்திருக்கான் பாரு. உன்னை பார்த்தாலும் இப்படி இருட்டேனும், அப்படியே கொட்டணும். ஆனா திருப்பி அடிச்சிருவான். நேத்து அடிச்சது அப்போ என்ன அடி, ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். போ என்ன சவந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் புலம்பிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா போயிடுறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் வந்து நம்ம யூங்கி எழுப்புறான். மாமே மச்சான் எழுந்து தொலைடா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுடா. அந்த சொட்ட தலை திட்டு தொலைவான், வெளியவே நின்று திட்டு தொலைவான்டா. வந்து தொலைடா. ஜங்குக்கு எருமை தூங்குறத பாரு, எருமை மட்டுமே தூங்குது, எந்த தொல்லடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி நம்ம ஜாக்சன் போட்டு எழுப்பிட்டே இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே மெதுவா எந்திரிக்கிறான். டேய் மச்சான், நேற்று அவன் பண்ண டார்ச்சர்ல நான் தூங்கவே 12 o'clock ஆயிடுச்சுடா. 5 நிமிஷம்டா, ப்ளீஸ்டா. என்ன தூங்கவே ரொம்ப நேரம் ஆச்சா? சாவடி அடிப்பேன். என் ரூமுக்குள்ள நல்லா என்னை தொல்லை பண்ணிட்டு ஒரு இடத்துல அமைதியப்பட்டு தூங்குறியாடா? காலை தூக்கி போடுற, மேல தூக்கி போடுற, டென்ஷன் ஏத்திக்கிட்டு. நான் தான் கொசுக்கடியில ஒழுங்கா படுத்துங்கள, நீலாம் நல்லா தான் படுத்துங்கிட்ட. மரியாதை வந்து தொலை, டென்ஷன் ஆகுது. வந்து எந்திரிதங்குக்கு கடுப்பு காப்பாத. போடாடே வெளியே போ, நான் வர்றேன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எழுந்துச்சு ரூமுக்கு தான். யூங்கியும் நம்ம ஜாக்சனும் வெளியே தான் போய் நிக்கிறாங்க. அவங்களாம் ரெடி ஆயிட்டாங்க ஸ்கூலுக்கு. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா அப்படியே மெதுவா எழுந்துச்சு ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு இப்ப அப்படியே ஹாஸ்டல்ல இருந்தாண்ட வெளியே வராங்க. 3 பேருமே அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்கடா. இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா அவன் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து படிக்கிறான்டா. நம்ம தயாங்க பார்த்தோம்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான்டா, ஒரு இன்னசென்ட் கேரக்டர், சூப்பரா நல்லா படிப்பான். ஆனா நம்ம ஜங்குக்கு ஜாக்சன் யூங்கியில எடுத்தோம்னா ரொம்பலாம் படிக்க மாட்டாங்கடா.
ஓரளவு படிப்பாங்க. சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தான்டா இருக்கிறாங்க. இந்த எப்படி நம்ம ஜங்குக்கோட கேரக்டர் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ரக்கடா இருப்பான்டா. அவன் எதுக்கு எடுத்தாலும் சடான் கோவப்பட்டுருவான் நம்ம ஜங்குக்கு. ஆனா நம்ம யூங்கி அப்படி கிடையாதுடா. நம்ம ஜங்குக்கு எவ்வளவு கோவப்பட்டாலும் அப்படியே வந்து சால்வ்படுத்துறது அப்படிதான் சொல்லிட்டு நம்ம யூங்கி இருப்பாங்க. ரொம்பலாம் படிக்க மாட்டாங்கடா. மிடில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா. அவங்க 3 பேருமே போய் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்து அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நாள் தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு பிரேக் டைம் தான்டா வருது. 3 பேருமே அப்படியே கேண்டீன் தான்டா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பேசுறான். ஏக்ஸா, எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டே திரிட்டா சரி எனக்கு காஜி பிடிச்சாலையாம டேய் உன்னதான்டா. ஐயோ மம்மி, என்ன மம்மி, எனக்கு இருக்குது, நான் பாக்குறேன், அதுங்களும் பாக்குது. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, என்னன்ட்டு. இல்லடா ஒத்தா, நேற்று முழுக்க ஒருத்தன் என் பின்னால வச்சு என் தாலி அறுத்துட்டு திரிஞ்சான்டா. எங்கடா அந்த சோடா புட்டி? ஐயோ என்ன புதுசா அவன் மேல உனக்கு அக்கறை? அவன் 11th தானே படிக்கிறான், நம்ம சீனியரு. அவன் அந்த சைடு டிபார்ட்மெண்ட்ல இருப்பான், நம்ம இந்த சைடு இருக்கிறோம். நீ எதுக்கு அவனை கேட்டுட்டு இருக்கிற? இல்லை நான் எப்படியாவது அவனை ரூமை விட்டு வெளியே ஏற்றி ஆகணும். அவன் இம்சை என்னால் தாங்க முடியலை. ஏதாவது பிளான்ஸ் இருந்தால் சொல்லி துளைடா. மாமா, அவன் நல்ல பையன் மாமா. நேத்து நைட்டு எவ்வளோ ஸ்வீட்டா தூங்கினான் தெரியுமா? தேவையில்லாம ஏன் மாமி அவனை டென்ஷன் படுத்திட்டு இருக்க? விடு மாமே, விட்டு தொலை. அவன் இருந்துட்டு போட்டோம். நானும் அவனை நேத்து எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தோம் தெரியுமா? என்னடா சொல்ற? வந்த அன்னைக்கே விளையாட்டு காட்டிட்டானா என்ன உங்ககிட்ட? ஐயா சீச்சி மாமி, அப்படிலாம் இல்ல. அதாவது வந்து அவன் என் ஃப்ரெண்டு மாமே. ஃப்ரெண்டு மாட்ட, ஓகேவா? நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நல்ல பையன் மாமே, விடு மாமே, பாத்துக்கலாம். பாரு, அவனுக்கு 100 ஆயிடுச்சு. அவனே வரான் பாரு. எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மள நோக்கிதான் வரான்னு நினைக்கிறேன் மாமே. என்னடா சொல்ற நாயே? அதான் பாரு வந்துட்டான். சீனியர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தயம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் இங்க ஃப்ரெண்ட்ஸோட சும்மா சாப்பிடலான்னு வந்திருக்கிறேன். நீ அவன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் சொல்றான். நம்ம தயாங்குமே வந்து கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜாக்சன் அப்படியே தயாங்கோட சொல்றல கையை போட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே அவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா, டேய் யோங்கி, எனக்கு பசிக்கல, நான் கிளாஸ் ரூம் போறேன், வா. ஐயோ மாமியே, இப்பதான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எதுக்கு எஞ்சி போற? சப்பாத்தி நல்லா தானே இருக்குது, உருப்படியா போட்டுக்காங்க, தின்னுட்டு போ. ஒத்தா, நான் தான் சொல்றேன்ல எனக்கு பசிக்கலன்னு. மூடிட்டு வாரண்டா, வா, இல்லை இங்கேயே இருந்து சாவு. சீனியர், ஏன் எஞ்சி போறீங்க? நீங்க கூட சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு தானே வந்தீங்க, எதுக்கு எஞ்சி போறீங்க தங்கச்சிங்க? அவங்க கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. யோங்கி, வருவியா வரமாட்டியா? மாமே, அவன் என்ன பண்ணா மாமே? பேசு மாமே. நீ ஏன் அவன்கிட்ட தேவையில்லாம வஞ்சு கட்டிட்டு இருக்கிற? ஒத்தா, வரண்டா, வா, வேறாட்டி போடா, நான் போறேன். மம்மி நில்லு மாமே. மாமே ஜாக்சன், நானாவது கூப்பிடுறேன், நில்லு மாமே. ஏன் மாமே இப்படி போற? வாரண்டா, வா, வராட்டி போ, நான் கிளாஸ் ரூம் போறேன். அப்ப யோங்கி, வாரண்டா, வா, நான் போறேன் கிளாஸ் ரூமுக்கு. வராட்டி இங்கேயே கிடந்து சாவு, சரியா? சீனியர் ஜங்குக் சீனியர், நீங்க போவாதீங்க. நான் இருக்கனால தான் நீங்க போறீங்க. நான் போறேன், நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. போறேன்டா, போயிடு. என்னத்துக்கு இதுல நின்று சாவடிச்சிட்டு இருக்கிற? மாமே, ஏன் மாமே இப்படி பண்ற? தயம், நீ உட்காந்து சாப்பிடு. அவன் கிடக்குறான் லூசு. ஜங்குக்கு, ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு சொன்னா புரியாது. நீ வேணடா அவங்க கூட இருந்து கொட்டிக்கிறோ, நான் கிளம்புறேன். ஓ, ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ற? சீனியர், என்னால நீங்க சண்டை போட்டுக்க வேணாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. நான் அவங்க கூட போய் சேர்ந்து சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒரு மாதிரி டிஎஸ் வந்திருக்கும் நம்ம தயாங் கண்ணுல இருந்து. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம தயாங்க எஞ்சி போயிடறான். இந்த சைடு நம்ம ஜாக்சன் தான் பிடிச்சி ஜங்குக்க சமய திட்டுறான். மாமி, ஏன் மாமி இப்படி பண்ற? சின்ன பையன் மாமே, நம்மளோட வயசுல ஒரு வயசுல சின்ன பையன் தானே. அவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத? எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ரூடா தான் நடந்துப்பியா? ஏன் மாமி இப்படி இருக்கிற? உனக்குலாம் சத்தியமா சொல்றேன், கடைசி மட்டும் எந்த ஃபிகரும் உஷாரே ஆகாது மாமியே. நல்ல பையன் மாமே. பாரு, அழுதுகிட்டே போறான். அந்த மூஞ்சி எல்லாம் உனக்கு பண்றதுக்கு எப்படி மாமே மனசு வச்சு? ஒத்தா, ஜாக்சன் மறுபடியும் சொல்லிட்டு அவன் பேச்சு என்கிட்ட இழுக்காத. அடி வண்டி செத்துருவேன். மூடிட்டு தின்றா தின்னு, இல்லை நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன் இந்த இடத்த விட்டு. ஓ ஜாக்சனே, அவன் தான் டென்ஷன் ஆவறான்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிற? ஜங்குக்கு, மூட்டு தின்னு, நீ எங்க போய் தொலை வேணா. அப்புறம் பசிக்குதுன்னு என் ஊசரம் வாங்கிட்டு நீ தின்னு மூட்டு.
பேரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸுக்கு போறாங்களா. கிளாஸ் எல்லாரும் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுதுடா. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஹாஸ்டலுக்கு வராங்க. இந்த சைடு நம்ம யூங்கியும் சரி ஜாக்ஸும் சரி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்பதான் ரூம்குள்ள நுழையிறான். இப்ப நம்ம ஜங்குக்கு ஃப்ரெஷ் அப் ஆலாம் சொல்லிட்டு ரூம்குள்ள வந்து உள்ள வந்திருப்பான். அப்ப நம்ம தயாங்க தான் கூப்பிடுறான். சீனியர் ஜங்குக் சீனியர், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்கள்ட்ட பேசணும், ஒரு நிமிஷம் நில்லுங்க சீனியர். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? இந்த நேரம் பார்த்தாலும் என்னையே சொரிஞ்சிட்டு இருப்பியா? எனக்கு தான் உங்க கூட பேச பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு என்ன போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்க இந்த நேரம்? சீனியர், எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? உங்கள்ட்ட நான் பேசுறேன்னு தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு தேவையில்லாம ரூடா நடந்துக்கிறீங்க? எதுக்கு என்கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க? நானும் உங்க ரூம் மேட் தானே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? நான் அப்படி என்ன பண்ணேன் உங்கள்ட்ட? யாருக்குடா ரூம்மேட்டு? நீ என்னோட சின்ன பையனாவே இருந்துக்கோ. எங்க கூட எல்லாம் சேரும் நினைச்சேன்டா, நடக்கிறதே வேற. எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன சின்ன பையன் சொல்றீங்க? நான் சின்ன பையன் தான், ஆனா சின்ன பையன் நடந்துக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் ரூடா நடந்துக்கிறீங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க கோவப்பட வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஓகேவா? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? என்னாலெல்லாம் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ரூமுக்கு இருக்கேல்மண்டாயிரு. சின்ன இந்த சீனியர் ஏன் நம்ம பேசுறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? ஏன் இவ்வளவு கோல்டா இருக்கிறாரு? இவரை சமாளிச்சு எப்படி இந்த 2 வருஷம் குப்பை கொட்ட போறோம்னு தெரியல. இப்ப நம்ம தயாங் பார்த்து அப்படியே பேசிக்கிட்டே புலம்பிட்டே கீழே உட்காடுறான்டா. ஆனா நம்ம ஜங்குக்கு தயாங் பேச எதுவுமே கண்டுக்கல. இவன் என்ன பேசுறது நம்ம என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பாட்டு ஃப்ரெஷ் அப்பா உள்ள போயிடறான்டா. நம்ம ஜங்குக்கு போகும்போது ட்ரெஸ் எதுவுமே கொண்டு போயிருக்க மாட்டான், டவல் மட்டுமே வேர் பண்ணிட்டு வெளியே வந்து நிக்கிறான். அப்ப நம்ம தயாங் அப்பதான் சடான்னு திரும்பி பார்த்திருப்பான். சீனியர், என்ன வெறும் டவலோட வந்து நின்னுட்டு இருக்கீங்க? போய் ட்ரெஸ் வேர் பண்ணுங்க, எதுக்கு இப்ப நின்னுட்டு இருக்கீங்க? ஏய் இது என்னோட ரூமு, டவலோடையாவது நிக்கிறேன்னு சந்தோஷப்படு. மற்றபடி நான் தனியா இருக்க இன்னொரோட நிப்பேன். இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயா, என்ன சின்ன பையன் சொல்லிட்டு நீங்க சின்ன பையன் மட்டும் நடந்துட்டு இருக்கீங்க. இந்த ரூம்குள்ள நானும் தான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்னா எப்படி இருந்துக்கணும் கூட தெரியாது உங்களுக்கு? டேய் நீ ஏதோ பொண்ணு மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீயும் பையன் தான், நானும் பையன் தான். எனக்கு இருக்கிறதா உனக்கு இருக்கு. உனக்கு ஏதாவது வித்தியாசமா இருக்கா என்ன? எங்க காட்டு பாப்போம். சீனி இப்போதைக்கு என் பக்கத்துல வரீங்க? இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளவு க்ளோஸா வரீங்க? ஐயே சக் தள்ளிப்பாங்கல, உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் வருவானா? இப்ப என்கிட்ட தானே இவர் வந்தாரு, என்னத்தை தேடிட்டு இருக்காரு? சீனியர் என்ன தேடிட்டு இருக்கீங்க? சப்பா உனக்கு என்னடா பிரச்சனை? எரிச்ச கிளப்பிட்டு இந்த பிளாக் டிஷர்ட்டு நேற்று தானே துவைச்சு வச்சேன், அதுக்குள்ள எங்க போச்சு? எந்த பிளாக் டிஷர்ட்டை கேட்குறீங்க? என்கிட்ட இருக்கிறதே ஒண்ணுதான், எடுத்துக்கிட்டு நீ ஏதாவது போட்டு துவைச்சியா? ஐயா, என்கிட்ட நிறைய டிஷர்ட்ல இருக்கு, உங்க டிஷர்ட் எதுக்கு நான் போறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜாக்சன் சீனியர் வந்தாரு, அவர் கையில ஒரு பிளாக் டிஷர்ட் இருந்துச்சு. ஒருவேளை அது உங்களோடதோ? அவர் எடுத்துட்டு போனாரு. ஒத்தா ஜாக்ஸா, உனக்கு எத்தனை தரண்டா சொல்றது? அது என்னோட ஃபேவரட் டிஷர்ட். எடுக்காதேன்னு நான் நின்றுடா வர்றேன். ஐயோ சீனி நீங்க வெறும் டவல் மட்டும் தான் வேர் பண்ணிக்கீங்க, அப்படி போறீங்க? ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? நான் தானடா அப்படியே போறேன், நீ அப்படியே போற? மூடிட்டு வேலை பாரு. ஐயோ நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் போயிடறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம் விட்டு வந்து நம்ம ஜாக்சன் ரூமுக்கு தான் போறான். டேய் ஜாக்சன் நாயே, டேய் நான் மம்மி சொல்லு மம்மி. உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன் என்னோட பிளாக் டிஷர்ட் எடுக்காத என்னோட ஃபேவரட். எங்கடா என்னோட டிஷர்ட்? மம்மி ப்ளீஸ் மம்மி, என் கிரஷை மீட் பண்ண போறேன் மம்மி, ப்ளீஸ் மம்மி. நீங்க ஒரு தடவை இந்த பிளாக் டிஷர்ட் போட்டுக்க. இந்த பிளாக் டிஷர்ட் போட்டாலும் மம்மி நான் அப்படியே மச்சாவா இருக்கிறேன். உன்னை போட்டுட்டு வந்துடுறேன் மம்மி, ப்ளீஸ் மம்மி. நைட்டுக்குள்ள வந்து கொடுத்துடுறேன் மம்மி, ப்ளீஸ் மம்மி. ஏய் அடிச்சே சாவடிச்சிருவேன். நான் இன்றைக்கு ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டி கிடக்குது. அந்த டிஷர்ட்டை கொடுத்துரு, இல்லை வெளுத்து போடுவேன். தாடா டிஷர்ட்டை. மம்மி ப்ளீஸ் மம்மி. அந்த பார்ட்டிக்கு ஏன் கிளாஸ் தான் மம்மி வருது, நீயுமே அந்த பார்ட்டிக்கு வரியா மம்மி? டிஷர்ட்டை குடுறா. மம்மி ப்ளீஸ் மம்மி, நான் கொடுக்க மாட்டேன். குடுடான்ட்டான், அடிச்சு புடுங்குவேன். நான் கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு குடு. குடுறான்ட்டேன். ஜங்குக்கு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீச்சர் குடு 2 பேரும் கிழிச்சு காமிச்சாதீங்களா? என்ன சின்ன குழந்தை நினைப்பாடா? விட்டு தொலைங்கடா. மம்மி இவன் தான் யூங்கி, இவன் டீச்சர் ஒரு நாள் கொடுக்க சொல்லுவீங்க. ஏய் யூங்கி, இது என்னோட டிஷர்ட்டுடா, என்னோட ஃபேவரட் டிஷர்ட்டு.
தர மாட்டேங்கிறான். மரியாதை கொடுத்துட சொல்லி இல்லை அடிச்சு போடுவேன். மரியாதை டிஷர்ட் வேண்டியதா என்னோட டிஷர்ட்டை. யோங்கி இந்த ஒரு தடவை நான் அந்த டிஷர்ட் நான் போட்டுக்கிறேன், எனக்கு கொடுக்க சொல்லு. அதெல்லாம் முடியாது. யோங்கி மரியாதை டிஷர்ட்டை வேண்டி தந்துட சொல்ல வெளுத்து போடுவேன். என் மம்மி அவன் தான் கேட்டு தொலைகிறான்ல, கூட்டு தொலை வேண்டியதானே. எனக்கு ஒரு நாள் தானே நான் என்னோட டிஷர்ட் தரேன், அதை போட்டு தொலை. அவன் தான் அட்டை பிடிப்பான்னு தெரியும்ல மம்மி. ஏன் மம்மி டென்ஷன் பத்திக்கிற? மச்சான் மரியாதையா என்னோட டிஷர்ட்டை கொடுத்துரு. ஓ வச்சு தொலை உங்களுக்கு. நீ ஏன் இந்த டிஷர்ட்டை வச்சுக்கோ. யோங்கி நீ ஏதோ உன் டிஷர்ட் இருந்தா தான் நான் போட்டு தொலைகிறேன். வா மச்சான் நான் உனக்கு டிஷர்ட் தரேன் அப்படின்னு யோங்கியும் ஜாக்சன் பார்த்தோம்னா அந்த சைடு அவங்க ரெடி ஆகி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம அப்பாவோட நம்ம டிஷர்ட் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம்குள்ள நுழையிறான். அப்ப நம்ம தயாங் பார்த்தோம்னா உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டேபிள் மேல சாஞ்சிட்டு தயாங்கிட்ட பேசுறான். டேய் எந்த நேரம் பார்த்தாலும் புத்தகம் கைமாவே குந்திட்டு இருப்பியா? உனக்கெல்லாம் ஒரு வேலை வெட்டியே கிடையாதாடா? சீனியர் நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தான் என் கூட பேச பிடிக்காதுல்ல. நான் படிக்கிறேன், படிக்காம போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா படிக்கிறீங்களா? போங்க உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. வந்துட்டேன் என்கிட்ட பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் மாத்துங்க சீனியர், பார்க்க முடியல. உன் நேரம் பார்க்க சொன்னதா? பிடிக்காடி திரும்பிக்கோ அந்த பக்கம். எனக்கு ஆசை பாரு இவனோட பார்க்கணும்ட்டு. ஏய் நான் வெளியே போறேன். போர்டன் வந்து கேட்டா சொல்லிடு நான் வெளியே போயிருக்கேன்னு சொன்னியோ அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. நான் எதுக்கு சொல்லணும்? நீங்க வெளியே போங்க, போகாம இருங்க. நாளை பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப போர்டன் வந்து கேட்டா என்ன சொல்லுவ? நான் தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அப்படியாவது சொல்லு. ஆனா மாட்டிக்கிட்டு விட்ட அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், எனக்குலாம் தெரியாது. நான் படிச்சு முடிச்சு படுத்து தூங்கிடுவேன். நீங்க என்னமோ பண்ணுங்க போங்க சிங்க. அப்படியே ஒரு பாட்டிக்கு தாண்டா அப்படியே கிளம்பி போயிடுறான். இந்த சைடு நம்ம தயாங் பார்த்துட்டு படுத்து தூங்கிடுறான்டா. நம்ம ஜங்குக்கும் ஒரு மிட் நைட் போல ரூமுக்கு வந்து அவனுமே படுத்து தூங்கிடுறான். இப்ப ஃபுல்லா இப்படியே தான்டா டேஸ் ஃபுல்லாமே ஸ்கிப் ஆகும். நம்ம தயாங்கு நம்ம ஜங்கு கூட பேசுறதுமே இல்லை. நம்ம ஜங்குக்குமே எதுவுமே கண்டுக்க மாட்டான். நம்ம தயாங்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு காணுன்னு ஒருத்தன் கிடைச்சிருப்பான்டா. ஆனா அந்த பையன் வந்து நம்ம தயாங்க ஒன் சைடா லவ் பண்ணுவான். ஆனா நம்ம தயாங்கு அது தெரியவே தெரியாது. பெஸ்ட் ஃப்ரெண்டு நினைச்சுதான் பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே தானே டேசஸ் எல்லாம் போவோம். அவங்க ரெண்டு பேருமே செம்மையா என்ஜாய் பண்றது, அங்கங்க வெளியே போறது, சேர்ந்து காட்டு படிக்கிறது, கேன்டீன்ல சேர்ந்து காட்டு சாப்பிடுறது, இப்படியே தானே போவோம். நம்ம ஜங்குக்கு அது எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவான். நம்ம ஜங்குக்கு சுத்தமா பிடிக்காது. அது ஏனே ஜங்குக்குமே தெரியாது. ஆனா நம்ம தயாங்க அந்த கான் கூட பழகுறது நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். நம்ம ஜங்குக்கால போய் சொல்லவும் முடியாது அவன் கூட பழகாத அப்படின்னு சொல்லி சொல்லவும் முடியாது. ஆனா நம்ம ஜங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். நம்ம தயாங் பாட்டு தயாங் திசையில போயிட்டு இருப்பான். இப்படியே தான் இந்த டேசஸ் ஃபுல்லாமே ஸ்கிப் ஆகி ஒன் டே பார்த்தோம்னா நம்ம யூங்கியும் நம்ம ஜங்குக்குமே கேன்டீன்ல உட்காந்துருக்காங்க. யூங்கி யூங்கி சொல்றா மச்சான். சொல்லு மாமே என்ன? வர வர இந்த சோடா புட்டி என்ன கண்டுக்கிறதே இல்லை மச்சான். என்ன ஆச்சுன்னே தெரியல. என்கிட்ட கதைக்கவே மாட்டேங்கிறான்டா. யார மாமி? யார சொல்ற? எனக்கு தெரியல. யார சொல்லிட்டு இருக்கிற? அதான்டா என் கூட ஒருத்தன் இருக்கானே உன்னோட ரூம்ல, அவனை தான்டா. ஐயோ மாமி அவனா? ஆமா மாமே, நானே அவனை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவனை பார்க்கறதே இல்லை மாமே. எப்ப பார்த்தாலும் இந்த கான சீனா அவன் கூட சுத்திட்டு இருக்கான் தானே அவன். எனக்கே தெரியல மாமே, நானே அவனை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த ஜாக்சன் கூட தான் இப்ப பேசிட்டு இருப்பான். எனக்கு தெரியல மாமே. இப்ப எதுக்கு அவனை பத்தி நீங்க திட்டிட்ட? இல்லடா மச்சான், நைட்டு நான் ரூமுக்கு வந்தா தூங்கிடுவான். காலையில நான் எழும்புறதுக்குள்ள அவன் ஸ்கூல் போயிடுவான். அதுதான் என்கிட்ட கதைக்கிறதும் இல்லையா, அதான் கேட்டேன். அந்த ஏன் மாமே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? அவன் உட்காந்து சாப்பிடு மாமே. உனக்கு என்ன கவலை? அவனதான் உனக்கு பிடிக்காது இல்ல. அப்ப அவன் யாரு கூட பேசினா என்ன, அவன் ஸ்கூலுக்கு வந்தா உனக்கு என்ன? ஃப்ரீயா விட்டு சாப்பிட்டு மாமே. அதை விடு, இந்த ஜாக்சன் நான் எங்க ஆளை காணோம். அவன் எந்த பியருக்கு பின்னால குதிரை ஓட்டிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும். ஐயோ என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் நம்ம ஜங்குக்கும் கட்டு பேசிட்டு இருக்காங்க. யூங்கியும் சரி நம்ம ஜங்குக்கும் சரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைடு நம்ம ஜாக்சன் தான் ஓடி வந்து நம்ம ஜங்கு கிட்ட பேசுறான். ஜங்குக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாமே? அங்க என்ன நடந்துருக்கு தெரியுமா? ஏனாயே எதுக்குடா இப்ப துள்ளிட்டு இருக்க? பொறுமையா சொல்லி துளைடா. மாமே ஐயோ அது எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருக்குது. நீங்க அசைவ உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற. இப்ப சோறு ரொம்ப முக்கியமா மாமே உனக்கு? டேய் அங்க என்ன நடந்தா எனக்கு என்னடா? இதுல எனக்கிட்ட வந்து என்னத்துக்குடா நோண்டிக்கிட்டு இருக்க? அங்க என்ன நடந்தா உனக்கு என்னவா? ஏ மாமே உன்னோட சோடா புட்டி
என்னோட சோடா புட்டியா? யாருக்கு யாரா சோடா புட்டி? அதான் மாமே ஒரு ரூம் விட்டு உன் சோடா புட்டி அந்த கானா கீனா அவன் வந்து அந்த சோடா புட்டிக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டான் மாமே. அவங்க 2 பேரும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது முட்டு போட்டு ரோஸ் எல்லாம் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான் மாமே. ஜங்குக்கு இது உனக்கு தெரியாதா? அவன் ரூம் மட்டும் தான் மாமே. அவன் பேர் கூட கிம்பி தயானு தயாங்கு. அவனுக்கு தான் அந்த கானு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கிறான். என்னடா சொல்ற? ஆமா மாமே. நீ சோடா புட்டின்னு கூப்பிடும். அவன் பேர் மறந்து போச்சு வேற எனக்கு. அவன் தான் மாமே எனக்கு கன்ஃபார்ம். அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நீ என்ன நீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற? இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன மாமே இவ்வளவு கேஷுவலா சொல்ற? உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? அப்ப நான் மட்டும் தான் தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும். யாருக்குடா ஃபீல் பண்றது? என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணா அதுக்கு நான் என்ன செய்யறது? இல்ல மாமே ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்தானா, என்னடா ஃப்ரெண்டா சுத்திட்டவங்க திடீர்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணு பக்குன்னு ஆயிடுச்சு மாமே. அதான் ஓன்ட்டு வந்து சொன்னா நீயே இவ்வளவு கேஷுவலா உட்காந்துருக்க. அப்ப சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் அப்படியே உட்காந்து நம்ம ஜங்குக்கோட தட்டை இழுத்து அப்படியே சாப்பிட்டு இருக்காண்டா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு கேஷுவலா சொன்னாலும் ஒரு மாதிரி உட்காந்து இருக்காண்டா. நம்ம ஜங்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம யூங்கி அதை நோட் பண்றான். நம்ம யூங்கியுமே அப்ப அதை பெருசா எடுத்துக்கல. இப்படியே தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நான் ஹாஸ்டல் ரூமுக்குள்ள வரான்டா. இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி மூட் அப்செட்டா மண்டே சொல்லிட்டு அப்படி வந்து நம்ம தயாங்க தான் கூப்பிடுறான். டேய் சோடாபுட்டி, சோடாபுட்டி. சீனியர் என்னையவா கூப்பிட்டீங்க? என்ன அதிசயமா இருக்குது. என்கிட்ட நீங்க வந்து பேசவே மாட்டீங்க. வந்து ஃப்ரெஷ் அப் ஆறீங்களா, ரெடி ஆகுறீங்களா, யூங்கி ரூமுக்கு போயிருவீங்க. அதிசயமா என்ன என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அதுக்கு தான் வந்தேன். என்ன சீனியர்? என்ன பரவாயில்ல கேளுங்க, என்ன விஷயம்? இல்ல விடு, நான் அப்புறமா கேட்டுக்கொள்றேன். சீனியர் நீங்க பாட்டு வந்து பேசுனீங்க அதிசயமா. இப்ப என்னன்னு சொல்லாம நீங்க பாட்டு போறீங்க. அப்புறம் எனக்கு மண்டை குறைச்சலா இருக்கும். என்ன சொல்லிட்டு போங்க. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாம் வித்தியாசமாலாம் நடந்துச்சான். யாரோ வந்தாங்களாம், ப்ரொப்போஸ் எல்லாம் பண்ணாங்களான்னு கேள்விப்பட்டேன். என்ன வித்தியாசமா நடந்துச்சு? யாரோ? ஓ அத கேக்குறீங்களா? கானு அவனை கேக்குறீங்களா? ஆமா இன்னைக்கு எனக்கு அவன் ப்ரொப்போஸ் பண்ணா. எனக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க எதுக்கு அத பத்தி கேக்குறீங்க? நீ அதுக்கு என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு என்ன? நான் என்ன சொன்னேன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன இது? எதுக்கு கேக்குறீங்க? ஆமா அவன் ப்ரொபோஸ் பண்ணா எனக்கு என்ன? அதுதானே நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கேன். நானும் கேக்குறேன். நான் சீனியர் நானும் கேக்குறேன். அதனால உங்களுக்கு என்ன? நான் வந்து டைம் வேணும் கேட்டிருக்கேன். இத்தனை நாளும் ஃப்ரெண்டா தானே பழகணும். அதனால எனக்கு டைம் வேணும் கேட்டிருக்கேன் சீனியர். ஓ டைம் வேணும்னு கேட்டியா? சரி ஓகேயா, நீ பாடி. சீனியர் நீங்க பாட்டு வந்தீங்க, கேள்வி கேட்டீங்க, நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் பரவாயில்ல தானே? ஏன் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கீங்க? நான் ஒன்றும் அப்செட்டாக இல்லை, நான் வந்தேன் கேள்வி கேட்டேன் போகிறேன். ஓகே என்னை விட்டுரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே கேஸ்ல உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த பேர் நம்ம ஜங்கு பார்த்தோம்னா அப்படியே டெரஸ்ல தான் போய் உட்காந்துருக்கான். அப்ப நம்ம யூங்கி தான் வரான். ஏ மாமி நானும் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன ஆச்சு? நானும் காலையில பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த ஜாக்சன் வந்து சொன்னதுல இருந்து ஒரு மாதிரி மூட் அப்செட்டா தான் உட்காந்து இருக்கிறேன். நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீ என்னமோ பெரியவனாட்ட தயாங்கு யார் ப்ரொபோஸ் பண்ணா எனக்கு என்ன, நீ பார்த்து அமைதியா வந்து உட்காந்துட்ட. ஆனா ஜாக்சன் சொன்னதுல இருந்து நீ ஒரு மாதிரியாவது உட்காந்து இருக்கிற. ஏதாவது இருக்குதா மாமே? செக் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா இருடா. மாமே சின்ன வயசுல இருந்து உன் கூட நான் சுட்டிக்கிட்டே இருக்கிறேன். நீ எப்படி எந்த திசையில என்ன மாதிரி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? நான் காலையில இருந்து பார்த்துட்டே தான் இருக்கிறேன். உன் மூஞ்சி அப்செட்டா தான் இருக்குது. உனக்கு என்ன ஆச்சு நீ சொல்லு. எனக்கு என்னமோ உனக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது நீ சொல்ல முடியாம இது பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். என்னடா உளறிட்டு இருக்க? என்ன இருக்கும்? இருக்கும்னா அப்புறம் ஏன் நீ அவன் சொல்ல போது ஒரு மாதிரி உட்காட்டு இருந்த? புரியுற மாதிரி சொல்லடா எதுனாலும். அதான் மாமே இழுத்தக்கா செய்யா உனக்கு ஏதாவது இருக்குதா? அடச்சி சும்மா இருடா, எரிச்சல கிளப்பாத.
ஏ மாமி போய் சொல்லாத, உனக்கு இருக்குதானே, அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்த. ஆமாண்டா எனக்கு இருக்கு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? மாமி மாமி நானும் ஏதோ சும்மா விளையாட்டு கேட்டா, நான் மாமி சீரியஸா சொல்றேன். அப்ப நிஜமா இருக்குதா மாமி? இந்த பொய்க்கு சொல்றல, இது விளையாடல. உண்மையை தான்டா சொல்கிறேன் நாயே. எனக்கு அவன் வந்தண்டு கூட எதுவும் தெரியல. நான் என்னை அவாய்ட் பண்ணவள்கிட்ட பிறகு தான் எனக்கு இவன் என்னை அவாய்ட் பண்ணுறான்டா. அதுக்கு பிறகு தான் மச்சான் அவன் என் கூட கதைக்கிறப்போ கூட எனக்கு தெரியலை. ஆனால் அவன் விட்டுட்டு என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு அவன் கான் கூட பேசும்போது தான் எனக்கு பொசசிவ் ஆச்சு. அப்போ தான் நானே நோட் பண்ணேன் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவனுக்கு என்ன இப்படின்னு எனக்கு தெரியாது தானே, அதனால தான் நான் சும்மா இருந்தேன் அந்த இடத்துல. ஏதாது உங்களுக்கு நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கிற? அந்த காண்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டானே நம்ம தயாங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னா? அவன்கிட்ட போய் நீ கேட்டியா? ஆமாண்டா கேட்டேன்டா. அதுக்கு அவன் ஏதோ டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்டா. அப்புறம் என்ன, டைம் கொடுத்துருக்கான்ல, எல்லாம் நமக்கு சாதம் தான். அந்த டைம்ல நீ எப்படியே உஷார் பண்ண ட்ரை பண்ணு. டேய் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பான்டா. அவன் டைம் கொடுத்துருக்கான்ற போதே அவனுக்கு அவனை பிடிச்சிருக்குதானே அர்த்தம். மாமி எந்த ஃபிகரா இருந்தாலும் சரி, எந்த பையனா இருந்தாலும் சரி, ப்ரொபோஸ் பண்ணோன்னே ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க மாமி. எப்படி இருந்தாலும் டைம் கொஞ்ச நாள் கேட்கதான் செய்வாங்க. அவன் இத்தனை நாளா ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்தான் தானே, அதனாலக்கு இது அவன் திடீர்னு ப்ரொபோஸ் பண்ணனால அவனுக்கு என்ன மூஞ்சிக்கு நேரம் சொல்ல தோணி இருக்காது தயாங்க்கு. அதனால டைம் வேணும் கேட்டிருப்பான். நீ கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காம வா, கேன்டீன்ல சாப்பாடு தீந்துற போது வா, வந்து போய் கொட்டிக்கிட்டு வந்து படுத்துவோம். நீ கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத, வா மாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இழுத்துட்டு போறான். அப்படியே டைம் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. இப்படியேதான் டேசஸ் எல்லாம் போகுது. நம்ம ஜங்குவும் சரி, நம்ம யூங்கியும் சரி, ஜாக்சன் சரி, தயாங்கும் சரி, யாருமே எதுவுமே பேசிக்கவே இல்லை. ஸ்கூல்னா ஸ்கூலு அப்படியே தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஒன் டே நம்ம ஜங்குக்கு பாட்டு அப்படியே டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு இருக்கான். நம்ம தயாங்கும் பார்த்துட்டு இருக்கான் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்ட்டு. நம்ம ஜங்குக்கு அப்படியே ரெடி ஆயிட்டு நம்ம தயாங்கிட்ட தான் வந்து பேசுறான். டேய் சோடாபுட்டி. சீனியர் எத்தனை தடவை சொன்னீங்க என்ன சோடாபட்டின்னு கூப்பிடாதீங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க கிம் தயான், அதை சொல்லி கூப்பிட வேண்டியதானே? எனக்கு எப்படி வருதோ அப்படிதான் நான் கூப்பிடுவேன். நான் வேற டேட் ஆகும், எப்படியும் ஒரு 9 o'clock 10 o'clock ஆகும். அதுக்குள்ளே ஹாஸ்டல் கதவை பூட்டிடுவாங்க. எங்கே நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு போட்டுக்கிட்டு கொடுத்துறாது சரியா? சீனியர் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையெல்லாம் போச்சா? ரூம்க்கு நாம படுக்கிற இதே கிடையாதா? இப்ப எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு போவேனா? நீ ஏன்டா அதை கேட்குற? நான் போவேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய். நீங்க மட்டும் போயிடுவீங்க. அந்த வார்டன்ட்ட திட்டு வாங்குற நானா தானே இருப்பேன். என்னமோ பண்ணுங்க போங்க, ஆனா சீக்கிரம் வர பாருங்க. வர்றேன்டா சீக்கிரம், சமாளி நீ. சரி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கமே சும்மா விட்டுறான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே ரெடியாகி ஒரு பார்ட்டிக்கு தாண்டா போறான். இவ்வளவுதான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கும் அப்படியே உட்காந்துருக்கான், நம்ம யோங்கி அப்படியே உட்காந்துருக்கான். அப்ப நம்ம யோங்கி தான் கேட்டுறான், மம்மி எப்படி போயிட்டு இருக்குது, ஏதாவது ஐடியா கீது இருக்குதா, சொல்லாங்கிது ஏதாவது இருக்குதியா? இப்படியே விட்டுட்டு இருந்தா அப்புறம் பாரு அந்த காணா கீனா அவன் தட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீ என்ன பண்ணலான்னு பிளான்ல இருக்குத? டேய் நான் சோடாபுட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா. நான் மாமே சொல்ற, அப்ப சீரியஸா சொல்றியா? ஃபர்ஸ்ட் அவனை சோடா புட்டின்னு கூப்பிடுறத நீ பாட்டு மாமே. இப்படி நீ கூப்பிடுறதுலயே அவன் எங்க மாமே உன்னை பிடிச்சிக்குன்னு சொல்ல போறான். ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட லவ் கேரா பேசு மாமே, ரொம்ப ஸ்வீட்டா பேசு. பார்த்தாலும் மூஞ்சி உரின்னு வச்சு பேசிட்டு இருந்தா பையனுக்கு மாமே பிடிக்கும் உன்னைய. டேய் எனக்கு அப்படித்தாண்டா கூப்பிட வருது, அவனோட பேர் கூட வாயில் ஒழுங்கா வர மாட்டேங்குது. நான் சோடா புட்டின்டே கூப்பிட்டு போறேன். நீ உன் வேலையை பாரு, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன். நீ இதுக்கு என்ன சொல்ற? என்னமோ பண்ணு, சேர்ந்தா சந்தோஷம்தான். என்னமோ எனக்குலாம் தெரியாது, நீ போய் சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி அப்படியே சொல்லிடுறான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே ரெண்டு பேருமே அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். நம்ம யோங்கி எவ்வளவோ வேண்டாம்னு சொல்றான். ஏ மாமி ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்ற, இப்படி குடிகாரம் கூட இந்த அளவு குடிச்சிருக்க மாட்டேன்டா. என்னடா மொடா குடிகாரம் மட்டும் இந்த குடிக்கிற? நிப்பாட்டு தொலை ஜங்குக்கே, நிப்பாட்டுறா. இந்த நிலைமையில எங்கடா போய் அவனுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ண போற? ஃபர்ஸ்ட் டேய் நான் அவனுக்கு ப்ரப்போஸ் இன்றைக்கு பண்ணியே ஆகணும். நான் தெளிவாக இருப்பனா இருந்தால் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன். அவன்கிட்ட போகவே எனக்கு அள்ளு விடுதுடா மச்சான். நான் ட்ரிங்க் பண்ணிட்டு பண்ணாதான் சொல்லுவேன் அவன்கிட்ட. ஓ மம்மி
இதெல்லாம் சரிப்பட்டு வரும் நீ நினைக்கிறியா? நீ போதும் மாமே, ஒரு ஷாட்டுன்னு சொல்லிட்டு இத்தனை ஷாட் அடிக்கிற மாமே. டேய் பார்காடா நிப்பாட்டு சொல்லடா, அவன் தான் கேட்டுறானா நீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்க, நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே சண்டைக்கு போறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு செம்மையா குடிச்சிடுறான், நிக்கவே முடியல. நம்ம யூங்கி தான் அப்படியே கூட்டிட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு தான் போறாங்க. பார்த்தோம்னா கேட் எல்லாமே சாத்திடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க வெயிட் பண்ணிட்டு அப்பதான் ரூம் குள்ள போயிருப்பான். அவனும் ரூம் குள்ள சாத்திட்டு அப்படியே படுத்துட்டான். இந்த சைடு ரெண்டு பேருமே இப்ப நம்ம யோங்கி தாண்டா அப்படியே நம்ம ஜங்குக்கு கூட்டிட்டு வரான். இந்த சைடு பார்த்தோம்னா கேட் எல்லாமே சாத்திடுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா இன்னும் ஜங்குக் சீனியர் ஆளவே காணோம். நான் அப்பயே சொன்னேன் 8 o'clock இல்ல 9 o'clock வந்தாரு, இன்னும் ஆளை காணோம். மணி 10 மணி ஆச்சு. கேட்டர் வார்டன் வேற சாத்தி தொலைஞ்சிட்டான். இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் பாட்டு இங்க புலம்பிட்டே இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு யோங்கியும் பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு காம்பவுண்ட்ஸோட தாண்டி உள்ள வராங்க. இங்க உள்ள வந்து நம்ம தயாங்கோட ரூமை தான் அப்படியே லாக் பண்றாங்க. நம்ம தயாங்குமே அப்படியே டோர் ஓபன் பண்றான். ஜங்குக் சீனியர் வந்துட்டீங்களா? நீ எப்படி வந்தீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? ஏன் ஜங்குக் ஏன் இப்படி நின்று இருக்காரு? என்னாச்சு யோங்கி சொல்லுங்க. அதுவா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவன் கொஞ்சம் பாட்டு இல்ல, அதான் டயர்ட் ஆயிட்டான், அதான் இப்படி ஒரு மாதிரி இருக்கிறான். நீங்க தள்ளி இல்ல, நான் உள்ள போய் அவனை படுக்க வச்சிடறேன். என்ன உள்ள போய் படுக்க வச்சிருக்கீங்களா? என்னாச்சு? அவனையே ஒரு மாதிரியா இருக்கு, ஃபர்ஸ்ட் என்னாச்சு சொல்லுங்க. அதான் நான் சொல்றேன்ல தயா, அவனுக்கு ஒண்ணு இல்ல, அவன் சும்மா ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறான், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோங்கி அப்படியே உள்ள கூட்டிட்டு வரான். அப்ப நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பேசுறான். யோங்கி யோங்கி சொல்லு மாமே, நீ அம்மதியா பட்டு மாமே, நீ குடிச்சிட்டதெல்லாம் அவன்கிட்ட காட்டி தொலையாதடா, அம்மதியா படுத்து தூங்குடா, நான் அப்படியே சமாளிச்சு உனைய படுக்க வச்சிடுறேன். டேய் நான் உன்னோட ரூம்ல படுத்துக்கிறேன்டா, நீ வேணா இந்த ரூம்ல படுத்துக்கிறியா? ஐயோ மம்மி அதெல்லாம் வேண்டாம், அந்த ஜாக்சன் நாய் வேற நம்ம விட்டுட்டு போனது தெரிஞ்சா கொலகான்னு இருப்பான். நான் மதியம் என்னை படுக்க வச்சுட்டு போறேன், நீ மூடிக்கிட்டு கீழே மேலே சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு படுத்துங்க. நீ ப்ரப்போஸும் பண்ண வேண்டாம், ஒன்னும் இங்க வைக்க வேணாம், மூடிக்கிட்டு படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படியே படுக்க வச்சுட்டு தயங்கே அவனதான் படுத்துட்டான், நீ ஒரு பிரச்சனை இல்லை, நீ டோரை சாத்திட்டு படுத்து தூங்கிரு அப்படியே சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே போயிடுறான்டா. இந்த சைடு நம்ம தயாங் பார்த்தோம்னா என்னமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து படுத்துக்கிறான் பெட்டு மேல. இந்த சைடு நம்ம ஜங்குக் பார்த்தோம்னா ஜங்குக்கு வாமிட் வர மாட்டேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் தெரிஞ்சு ஓடி போறான். இந்த சைடு நம்ம தயாங் தான் சீனியர் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி வாமிட் எடுக்கிறீங்க, என்னாச்சு, உடம்பு கிட்ட இருக்கு சொல்லியா சீனியர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ போய் தூங்குடா. சீனியர் ஒண்ணு இல்லையா, நீங்க வாமிட் எடுக்கிறீங்க ஒண்ணு இல்ல சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஜங்குக்கோட கண்ணத்தை தொட வரான். அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே தள்ளி போய் நின்னுக்கிறான். டேய் ஒன்றும் இல்லடா, எனக்கு சாப்பிட்டது செரிக்கல, அவ்வளவுதான், நீ போய் தூங்கு போ. சீனியர் அது இல்ல, என்னன்னா நான் ஏதாவது வேணா பண்ணி கொடுக்கட்டா, வேணா ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போலாமா? டேய் அத்தை ராத்திரி 10:30டா, எவன்டா ஹாஸ்பிட்டல் திறந்து வச்சிருப்பான், போடா போய் தூங்குடா. ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கமா போய் அப்படியே போய் படுத்துடுறான். இப்படியே தான் நம்ம ஜங்குக்கு 4-5 தடவை பாத்ரூம் போறது வந்து படுக்கிறது, பாத்ரூம் போறது படுக்கிறது, இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பான். நம்ம தயாங்கு இதெல்லாமே நோட்டீஸ் தான் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜங்குக்கு பாத்ரூம் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போதான் நம்ம ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, சீனியர் உங்களுக்கு என்ன ஆச்சு? நானும் அப்ப வந்து பாத்துட்டே தான் இருக்கிறேன், நீங்க பாத்ரூம் போட்டு போறீங்க வரீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு ஃபர்ஸ்ட் சொல்ல தலைங்க சீனியர், ஃபர்ஸ்ட் என் மூஞ்சி பார்த்து பேசுங்க, ஏன் தலையை கீழே குனிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன். டேய் சோடா புட்டி கைய விடுறா. சீனியர் நான் கேட்டு கேள்வி பதில் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? சோடா புட்டி கைய விடுறான்ட்டேன். நான் கையை விட மாட்டேன் சீனியர், உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க, ஏன் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, என்ன சொல்லுங்க. நான் சொல்றேன்ல எனக்கு ஒண்ணும் இல்லை, என் கையை விடுன்னு. நீங்க சொல்ற வரைக்கும் உங்க கையை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட கையை நம்ம தயாங்கு இறுக்கமா பிடிச்சிக்கிறான். நம்ம ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. சீனியர் இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா, என்ன இப்ப நீங்க சொல்லுங்க. என்னடா சொல்லணும், என்ன சொல்லணும், இதுக்கு மிஞ்சி உனக்கு என்ன சொல்லணும்? நான் செய்யறது நடக்கிறது நடந்து கொள்றது எல்லாம் பார்த்தா நீ புரிஞ்சு கொள்ள மாட்டேன், இதுல நான் வேற சொல்லணுமா? ஒத்தா என் பிரச்சனையே நீதான்டா. கோவப்படுறீங்க, நான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன், நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணவே இல்லை சீனியர். உனக்கு நல்லாவே தெரியும் பின்னாடி நான் சுத்துறது நாய் மாதிரி, அது தெரிஞ்சோண்டு அவன் கானு ப்ரப்போஸ் பண்ணானா டைம் கொடுத்தோண்டு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா, அவ்வளவு தான்டா.
என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி என் பின்னாடி சுத்துறீங்க? உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல? என்னைய பார்த்தாலே இதை பார்த்தா திட்டிட்டு தானே இருப்பீங்க. இப்ப என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதுதான் அப்படி பேசுறீங்களா நீங்க? டேய் நான்லாம் நல்லா தான் இருக்கேன். உனக்கு சத்தியமா தெரியாது உன் பின்னாடி நான் சுத்தினது நாய் மாதிரி. பார்த்துட்டு நல்ல புள்ள மாதிரி கானோட சேர்ந்து திரிஞ்சுட்டு இப்ப தெரியவே தெரியாதுன்னு அவன் சொல்ற. ஏய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். சீனு, என்ன லூசு மட்டும் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டு கண்டனே உளறிட்டு இருக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசின தப்புதான். நீங்க போய் படுத்து தூங்குங்க. நீங்க எப்படி என் பின்னாடி சுத்துனீங்க? நீங்க எப்பவுமே நீ பார்த்து திட்டிட்டே இருப்பீங்க. நீங்க என் பின்னாடி சுத்தின நான் பார்த்ததே இல்லை. காணி எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணான் தான். ஆனா அது நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் சொல்லிட்டேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க லூஸ் மட்டும் உளறிட்டு இருக்காம போய் படுத்து தூங்குங்க சீனியர். டேய் ஓத்தா, லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்னன்னா நான் லூசு மாதிரி உளறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? மயிர் தள்ளுறாங்கால. சீனியர், நீங்க மட்டும் லூஸ் மட்டும் பேசிட்டு என்னை தன்னு சொல்லி நீங்க திட்டுறீங்க. உனக்கு சொன்னா புரியாதுல்ல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா உளறிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா உளர்ற மாதிரி இருக்கா? லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தெளிவா இருந்தா நான் சொல்லலாது என்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தேன். ஆனா நீ அதை புரிஞ்சு கொள்ளாம உளறிட்டு இருக்கேன்டா இருக்கிற. என்ன ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா? அப்ப நீங்க கன்ஃபார்ம் உளறீங்கன்னா அப்ப நீங்க கன்ஃபார்ம் உளறிருக்கீங்க. என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களா என்னைய வச்சு? சீனியர், நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பெட்டுக்கு போங்க. நீங்க உங்க பெட்டுக்கு போங்க. இது என்னோட பெட். நீங்க எஞ்சி போங்க ஃபர்ஸ்ட். ஏய் உனக்கு நான் சொல்றத இப்ப புரியவே இல்லை. நான் உன்னை லவ் பண்றேன்னு இருக்கிறேன், உளறிட்டு இருக்கேன்னு இருக்கிறேன். சீனியர், நம்ம ஏதாவது காலையில பேசிக்கலாம். நீங்க லவ் பண்றேன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்லணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கான் சொல்லிக்க மட்டும் உடனே ரிப்ளை பண்ண தெரிஞ்ச உனக்கு நான் சொல்றதுக்கு உனக்கு ரிப்ளை பண்ணலாமே இருக்கு. அது அது வந்து சீனியர், நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போங்க சீனியர். ஃபர்ஸ்ட் நீங்க என்னை விடுங்க. இப்போதைக்கு நீங்க என்னோட கையை பிடிச்சிருக்கீங்க. நீங்க விடுங்க சீனியர். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பெட்டுக்கு போடுங்க. நீங்க விடுங்க சீனியர் ஃபர்ஸ்ட். இப்படியேதான்டா நம்ம ஜங்குக்கு நம்ம தயாங்க விட்டுருக்கவே மாட்டான். பேசிட்டே இருப்பான். நம்ம தயாங்குமே என்ன பண்றோன்னு தெரியல. நம்ம தயாங்க விடுங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனா நம்ம ஜங்குக்கு கேட்டுக்கவே மாட்டான். சடாண்டு இழுத்து நம்ம ஜங்குக்கு அப்படியே தயாங்க கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஜங்குக்கு தயாங்க பிடிச்சி செம்மையா கிஸ் பண்றான். நம்ம தயாங்க எவ்வளவு கிஸ் பண்றான். ஆனா நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்றது நிப்பாட்டவே இல்லை. செம்மையா கிஸ் பண்றான். அப்படியே கிஸ் பண்ணிட்டு நம்ம தயாங்க மேலேயே மட்டையாடுறான். நம்ம ஜங்குக்கு விழுகுவோம். நம்ம தயாங்க அப்படியே பெட்டு மேல விழுந்துடுறான். ஐயோ, என்ன கணக்குற இந்த சீனியர் இப்ப என்ன பண்ணாரு? என்ன கிஸ் பண்ணிட்டாரா? என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிட்டாரா? இப்ப என்ன பண்றது? ஐயோ சீனியர் ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. ஐயோ இவர் பார்த்து இப்படி மட்டை ஆயிட்டாரு. என்ன கணக்குறான்னு சொல்லிட்டு நம்ம தயாங்கு செம்மையா புலம்புறான். அப்படியே பிடிச்சி நம்ம ஜங்குக்க தள்ளி விட்டு அப்பாடான்னு படுத்துருக்குறான். ஜங்குக்க புஷ் பண்ணிட்டு அப்பாடான்னு நின்றுருக்கேன். அச்சோ இவர் என்ன கணக்குறாரு? இவ்வளோ வெயிட், ஒரு மனுஷன் இவ்வளவு வெயிட்டா தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம தயாங் சமகாண்டா ஆறான். அப்ப நம்ம ஜங்குக்கு அப்படியே முழுசா பாக்குறான். ஸோ சட்டை ஃபுல்லா வாமிட்டு. ஐயோ இதோடய வந்து படுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட சட்டை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஷூலெஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லா கழட்டி விட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சரியா படுக்க வைக்கிறாரு. நம்ம தயாங்கோட பெட்ல வந்து நம்ம ஜங்குக்கு படுத்திருப்பாரு. அதனால நம்ம தயாங்கு நம்ம ஜங்குக்கோட பெட்ல போய் படுத்துக்கலாம். இப்படிதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம தயாங்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடறான். நம்ம யூங்கி தான் வந்து எழுப்புறான். நம்ம யூங்கி வந்து நம்ம ஜங்குக்கோட பட்லயே வந்து அப்படியே மிதிக்கிறான். என் நாயை எஞ்சி தொலை. நேற்று தான் மொடா குடிக்கார மட்டும் குடிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குற லட்சணத்தை பாரு. பெரிய ஹீரோசன் நினப்பு வந்து ப்ரொபோஸ் பண்றேன் கிளிக்கிறேன்னு வந்து கிழிச்சிச்சு. என்ன பண்ணு தொலைஞ்சிச்சு தெரியல நாய். என் நாயை எஞ்சி தொலைடா. ஸ்கூலுக்கு லேட்டா தொலைஞ்சிச்சு. எஞ்சி தொலைடா நாயை. ஓதா எவன்டா வந்து மிதிக்கிறது? ஐயோ செம டயர்டா இருக்கு. இருக்கும் உனக்கு டயர்டா இருக்கும் நாயே. நேற்று கஷ்டப்பட்டு உன்னை தூக்கிட்டு வந்தது நான் தானே. காம்பவுண்ட் சுவரை குதினா நாய்க்கு காம்பவுண்ட் சுவரை குதிக்க தெரியல. அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இங்க வந்து என்னமோ பண்றேன்னு சொல்லிட்டு வந்தியே, என்ன பண்ணி திரிச்ச? டே யூங்கி ஒரு நிமிஷம் இருடா. நீ கொண்டு என்ன என்னோட பெட்ல இல்ல போட்டுருக்கணும். எதுக்கு நான் தயாங்கோட பெட்ல போட்டு போனேன்? ஆமால, நான் உன்னோட பெட்ல தானே வந்து போட்டேன். நீ எப்படி கீழே வந்த? ஏய் நைட் ஏதாவது நடந்திருக்குமாடா யூங்கி? நீ தெளிவா இருந்தாலும் ஒன்னும் கிழிக்க மாட்டேன்.
இதுல சாரு மொடாக்குடியாதான்ட்டு குடிச்சிட்டு வந்து படுத்துக்கிறத ஒண்ணு நடந்துக்காது. உன் இமேஜினை தூக்கி போட்டு மூடிக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வாடா, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி பாட்டு ரூம் விட்டு வெளியே போயிடான். நம்ம ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டு அவனுமே வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு தானே வரான். இந்த சைடு நம்ம தயங்கோட கிளாஸ் ரூம் காட்டா அந்த காணும் சொன்னோம்னாடா அவன்கிட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். நம்ம தயங்க பேசிட்டு இருக்கான். அக்கா, இந்த ஜங்குக் சீனியரை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஸ்டார்டிங்ல என்னன்னா என்னை பார்த்தாலே விரட்டி அடிப்பாரு. இப்ப என்னன்னா என்கிட்ட ஒரு மாதிரி கேரிங்கா நடந்துக்கிறாரு, சாஃப்டா நடந்துக்கிறாரு, என்னைய கிட்ட கூட மாட்டிக்கிறாரு தெரியுமா. அவரை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதுவும் இல்லாம நேத்து நைட் என்னாச்சு? நேத்து நைட்டுல ஒன்னும் ஆகல. அவரு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்ததுதான் நினைக்கிறேன். அவர் பாட்டு வந்தாரு, படுத்து தூங்கிட்டாரு. அவர் நடந்துக்கிறதே எனக்கு புரியல. நீ என்ன நினைக்கிற? அவர் அப்படிதான், அந்த சீனியரே அப்படித்தான். நீ கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காம அம்மதோ காட்டு படிக்கிற வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நான் சொன்னதுக்கு நீ ஒரு பதிலுமே சொல்லல. ஆனா நீ அவரை மட்டும் எதுக்கு நீ அவ்வளவு இதா பாத்துக்க? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் உன்னை என் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்ட்டு. சரி, நான் அதை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணுமே அப்படியே கோவத்துல உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம தயாங்க படிக்கிற கான்செப்ட்ல இல்லவே இல்லை, அவன் கிளாஸவே கவனிக்கல. அவன் பார்த்து ஜங்குக்கு பத்தியதான் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா ஆயா உட்காந்து பனானா மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு கேன்டீன்ல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம யூங்கி தான் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜங்குக்கு தான் என்னன்ற மட்டும் கேக்குறான். டேய் யூங்கி, எதுக்குடா அப்படி பார்த்துட்டு இருக்க என்ன? அது எப்படா மாமி ஒன்னால மட்டும் முடியுது? நைட் என்னன்னா பெரிய குடிகாரனாட்டு குடியும் குடிச்ச, இன்னைக்கு என்னன்னா பெரிய குழந்தை மாட்ட ஒண்ணுமே தெரியாத மாட்ட பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருக்கு. எப்படி ஒன்னால இப்படி முடியுது சொல்லு மாமி, அது எனக்குமே கத்துக்குடு. அதெல்லாம் ஒரு கலைடா. மயிறு கலை. அதெல்லாம் சரி, இந்த ஜாக்சன் எங்க மாமே அடிக்கடி கழட்டி விட்டு எங்கடா போய் தொலைகிறான் அவன்? டேய், அவனுக்கு ஆளு சிக்கிடுச்சு மச்சான். ஓ, துரைக்கு ஆள் வேற சிக்கிடுச்சா? அவன் அது கொடுத்து வச்சவன். உன் கூட சுத்திக்கிட்டு கடைசி முட்டு கண்ணி கையாமே தான் உட்காந்துருக்கணும் போல இருக்குது. என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கியும் நம்ம ஜங்கும் பாட்டு ஹாயா பேசிட்டு இருக்காங்கடா. இப்படி ஏதாண்ட டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம யோங்கியும் நம்ம ஜங்குக்கும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யோங்கி தான், மம்மி அங்க பாரு மம்மி, உன் ஆளு வருது, உன் ஆளு குட்டி படாபுட்டி வருது. என்னடா சொல்ற மச்சான்? நீங்க என் ஆளுன்னு அவனை சொல்லிக்கலாம், எனக்கு சும்மா ஜில்லுன்னு ஏறுது மச்சான். இருக்கும் உனக்கு ஏறு மாமே, ஏன் ஏறாது? ஆனா அவன்கிட்ட பேசுறதுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு உனக்கு துப்பு இல்ல. ஆனா ஆளுன்னு சொல்ல போது மட்டும் உனக்கு ஜிவ்வுன்னு ஏறுதோ? அதெல்லாம் அப்படித்தான்டா, விட்றா. நீ விடு மம்மி உன் ஆளு போய் பக்கத்துல வந்துருச்சு. யோகி சீனியர், ஏன் கிளாஸுக்கு போவோம், நீங்க கேன்டீன் உட்காந்து இருக்கீங்க, கிளாஸுக்கு போலியா? தயம், கிளாஸுக்கு போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லடா. அந்த சொட்ட மலையன் கிளாஸ் எடுக்கிறேன் பேசிட்டு தூங்க வைப்பான், அதான் நான் கிளாஸுக்குலாம் போடல, இங்க உட்காந்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிருக்க? நான் சும்மா சாப்பிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் பாட்டு பேசிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம தயாங்கு நம்ம ஜங்குக்கு இருக்கிறத கண்டுக்கிறான். அப்ப எஞ்சி போலான்னு போகுது நம்ம ஜங்குக்கு அப்படி பேசுறான். டேய் சோடா புட்டி, எங்கடா போற? நீங்க தெரியாம நான் உட்காந்துட்டேன். நான் பரவாயில்ல, நான் போறேன், எங்க கேரியோ நீங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி, நீ புடுங்கவனா வந்து உட்காரு. என்ன சொன்னீங்க? வந்து உட்காருடா. சரிங்களா, நான் உட்கார்றது உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையா? தமிழ்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு அப்படியே உட்காடுறா. அவங்க 3 பேரும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்கடா. இப்படியே தான் டேசஸ் எல்லாமே போகுது. நம்ம ஜங்குக்கு நம்ம தயாங் மேல முன்ன மாதிரிலாம் இல்லடா, ஒரு மாதிரி கேரிங் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அது நம்ம தயாங்குமே புரிஞ்சுக்குது, தயாங்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேருமே நல்லா தாண்டா பேசி பழகி அப்படிதாண்டா இருக்கிறாங்க. இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒன் டே நம்ம தயாங்கு கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கான். அந்த காந்தா வந்து நம்ம தயாங்கிட்ட ஒரு விஷயம் சொல்றான். தயாங், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அங்க ஜங்குக் சீனியர் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீ என்ன சொன்னாதான் எனக்கு தெரியும், நீ சொல்லாம என்னன்னு கேட்டேன் எனக்கு எப்படி தெரியும்? அது இல்லடா, அங்க நம்ம ஜங்குக் சீனியரை ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணது, அது உனக்கு தெரியுமா?
என்ன சொல்ற? அதுக்கு ஜங்குக் சிங் என்ன சொன்னாரு? சீரியஸா தான் சொல்றேன், வேற யாரையும் பார்த்துட்டு வயாத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாதா ஜங்குக் சிங் யாருன்ட்டு? அந்த ஒரு பொண்ணு தான், அதான் புதுசா ஒரு பொண்ணு வந்து ஜாயிண்ட் ஆச்சுல, பாக்க செம்ம அழகா கூட இருக்கும்ல, அந்த பொண்ணு தான் வந்து நம்ம ஜங்குக் சிங் ப்ரப்போஸ் பண்ணுச்சு. நம்ம ஜங்குக் சிங்கரும் ஓகே சொல்ற மாட்டேன்னா அந்த பொண்ணு கொடுக்குற ரோஸை வாங்கினாரு. என்னன்னு தெரியல. கான், நீ விளையாடல, சீரியஸா தான் சொல்றியா? நான் எதுக்குடா உன்ட்ட விளையாட போறேன், சீரியஸா தான் சொல்றேன். நம்ம ஜங்குக் சீனியர் ஓகே சொல்றாரு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் பாட்டு சொல்லிட்டே இருக்கிறான், நம்ம கான் பாட்டு பேசிட்டே இருக்கிறான். ஆனா நம்ம தயாங்க அது எதுவுமே காதுல வாங்கிக்கவே இல்லை. நம்ம தயாங்க அப்படியே பிளாங்க் ஆயிருது, அப்படியே ஒரு மாதிரி மூட் அப்செட் உட்காடுறான். இப்படியேதான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப பார்த்தோம்னா நம்ம தயாங்க ஹாஸ்டல்ல உட்காந்துருக்கான். அப்ப நம்ம ஜங்குக் பாட்டு அப்படியே ரூம்குள்ள வரான். பார்த்தா அந்த பொண்ணு கொடுத்த ரோஸ் அப்படியே கையில வச்சுட்டே தான் ஒரு ரூம்குள்ள வருவான். அப்ப நம்ம சீனியர், உங்கள்கிட்ட நான் பேசணும், ஒரு நிமிஷம் நில்லுங்க சீனியர். சொல்றா சோடாபுட்டி. அது அது வந்து இல்ல, ஒன்னும் இல்ல சீனியர், நீங்க போங்க, ஒன்னும் இல்ல. டேய், சொல்ல வந்துட்டு என்னடா ஒன்றும் இல்லை ஒன்றும் இருக்குன்ட்டு மரியாதையா சொல்லித்துல. அது வந்து உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்ன எதுவுமே ஞாபகம் இல்லையா? எனக்கு புரியலை. அது வந்து அன்னைக்கு நைட்டு நடந்தது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா சீனியர்? என்னைக்கு நைட்டு? அன்னைக்கு நைட்டு நீங்க ட்ரிங்க் பண்றது கூட வந்தீங்கல்ல? ஆமா, ரிங் பண்ணிட்டு வந்தேன், நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன். உங்களுக்கு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கா? அப்ப வேற எதுவுமே ஞாபகம் இல்லையா? வேற என்னடா நடந்துச்சு? நான் பாட்டுக்கு ரிங் பண்ணிட்டு வந்தேன், படுத்து தூங்கிட்டேன், அவ்வளவு தானே. அதுக்கு வேற என்ன நடந்துச்சு? ஆமா, வேற ஒண்ணும் நடக்கல, நான் சும்மா கேட்டேன். சரி, அது என்ன கையில ரோஸ்? என்ன என்ன விஷயம்? காலேஜ்ல உங்களை ஏதோ ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுச்சாமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா, ஆனா ப்ரப்போஸ் பண்ணா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க சீனியர்? நான் என்ன சொன்னா என்ன, சொல்லாட்டி உனக்கு என்ன? இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஆமால, எனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, சும்மா கேட்டேன், சும்மா. நம்ம ரெண்டு பேரும் ரூம்மேட் தானே சீனியர், அதனாலதான் சும்மா கேஷுவலா கேட்டேன். நீங்க எதுவுமே சொல்லியா? சீரியஸ் எதுவுமே சொல்லியா சீனியர்? அது ஏன்டா நான் உனக்கு சொல்லணும்? ரூம்மேட்டுக்குள்ள இதெல்லாம் சொல்லணுன்ற எந்த அவசியம் இல்லை. ஆமா, அவசியம் இல்லதான். ஓகே சீனியர், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா இருப்பான்டா நம்ம தயாங்க, அப்படியே கடுப்பா இருப்பான்டா. அவன் பாட்டு புக்கு திறந்து உட்கார வச்சுட்டு சமயம் அழுவான். இந்த நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே தயங்க கூப்பிடுறான். டேய் சோடாபுட்டி, டேய் சொல்லுங்க சீனியர், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா, எதுக்கு நீ இப்ப அழுகுற? நான் அழுத உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் எதுக்கும் அழுகுறேன், உங்களுக்கு என்ன? நீ அழுகுறதுல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நீ பாட்டுக்கு வந்த என்னட்ட கேள்வி கேட்ட, இப்போ நீ அழுதுட்டு இருக்க, அதான் கேட்குறேன். அதான் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லாதவங்ககிட்ட என்னதான் பேசி நான் புரிய வைக்கிறது? அதான் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சொன்னதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? அதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்புறத்துக்கு நான் அழுகுறத உங்களுக்கு சொல்லணும்? அந்த பொண்ணுக்கு நான் என்ன சொன்னா உனக்கு என்ன? நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன சொன்னீங்க? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். சீனியர், நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு புரியல. டேய், எனக்கு ஹனாவை பிடிச்சிருக்கு. அப்ப நானு? நீயா? இல்ல, எனக்கு புரியல. நீ ஏண்டா? சீனியர், நீங்க என்ன லூஸ் வளர்றீங்க? அன்னைக்கு நைட்டு நீங்க லூஸ் மட்டும் வளர்றீங்க, இன்னைக்கு என்ன லூஸ் மட்டும் வளர்றீங்க சீனியர்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்லி வரீங்க? அப்ப நீங்க அன்னைக்கு நைட்டு எனக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணது, அப்ப உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? சுத்தமா ஞாபகம் இல்லையா சீனியர்? இப்ப எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? என்னைக்கு நைட்டு நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்? அப்ப சும்மா போதையில தான் வளர்ந்தீங்களா? எப்படா? சொல்லி தொலைடா. அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு வந்தீங்களே, நீங்க கூட என்ன கிஸ் பண்ணீங்களே சீனியர், அது உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா? என்ன கணக்கு நடந்தீங்க தெரியுமா? என்னது கிஸ் பண்ணனா? ஆமா, எங்க பண்ண?
எங்க பண்ணீங்கன்னா அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணதே உங்களுக்கு ஞாபகம் இல்ல. அவள புடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு புரியல. அப்ப உங்களுக்கு அவள புடிச்சிருக்கா? அப்ப நானு அப்ப நீங்க ப்ரொபோஸ் பண்ணது எல்லாமே பொய்யா? இப்ப நான் உங்களை லவ் பண்றேன் சீனியர். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. டேய் அன்றைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சூப்பராக ஞாபகம் இல்லை. நான் அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு மரியாதையாக சொல்கிறா. என்ன சொல்லணும்? அன்னைக்கு நைட்டு நீங்க வந்தீங்க. நீங்க பாட்டு உன்னாலதான் பிரச்சனை, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு கிஸ் பண்ணிட்டு என் மேலே மட்டையாட்டு தூங்கிட்டீங்க. நான் இதவே எத்தனை நாள் யோசிச்சு தெரியுமா? இத்தனை நாள் எனக்கு எவ்வளவு கொல்லிச்சு தெரியுமா? இப்ப நீங்க காட்டுற கேரு, நீங்க காட்டுற இதெல்லாம் எனக்கு இன்னும் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்பன்னா எவ்வளவு ஒருத்தர் வந்து ப்ரொபோஸ் பண்ணா அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வந்து நிக்கிறீங்க. அப்ப எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன், அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன் உங்ககிட்ட. என்ன சொல்லிட்டேனா? எனக்கு புரியல. டேய் நான் லவ் பண்ணுறத முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஆமா, அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். நான் சும்மா தான் சொன்னேன். ஆனால் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நான் அக்செப்ட் பண்ணலை. நான் எனக்கு அவளுக்கு சொல்லிட்டேன், எனக்கு தயங்க தான் பிடிச்சிருக்கு, நான் சோடா அப்படியே தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. சரி, என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுது? என்கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்களா நீங்க? கொஞ்ச நேரம் ஃப்ளர்ட் பண்ணலாம்னு தோணுச்சு, பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். அப்ப சீரியஸா தான் சொல்றீங்களா? அப்ப நிஜமாவே என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாண்டா சோடா புட்டி, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது. எனக்கு வந்த ஃபஸ்ட் நாளெல்லாம் இல்லை, நீ என்ன அவாய்ட் பண்ண வலிக்கிற போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதை நான் ஃபஸ்ட் டைம் உன்னிட்ட சொல்லலான்னு வந்தபோது எனக்கு பயமாக இருந்துச்சு, என்ன நடந்துருமோண்டு. அதான் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தேன். நான் அப்பயே நினச்சேன் நான் சொல்லலை போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் சொல்லிட்டேன்னு எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். என்னை பார்த்து பயப்படுறீங்களா? நான் தான் உங்களை பார்த்து பயப்படுவேன், நீங்க என்னை பார்த்து பயப்படுறீங்களா? டேய் இந்த மாதிரி விஷயத்துக்கு எவ்வளோ ராக்கெட் பீஸாக இருந்தாலுமே பயப்படத்தாண்டா செய்வான், புரிஞ்சுக்கோடா. அப்ப இவ்வளவு நாள் என்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தீங்களா சீனியர்? பொறுக்கி, அப்ப இவ்வளவு நாள் என்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தீங்க. நான் பயந்துட்டு தெரியுமா நீ அவளுக்கு ஓகே சொன்னோன்னே? நீ பாட்டு அன்னைக்கு நைட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு மட்டே ஆயிட்டேன். ஆனா அதுல நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? இப்ப என்னன்னா வந்து ஓகே சொல்றேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? ஆமாம் கிஸ் பண்ணேன் தான், எங்கே பண்ண? அதெல்லாம் சொல்ல முடியாது. டேய் சொல்றா. அதெல்லாம் சொல்ல முடியாது சீனியர். நீங்க தான் போங்க, அந்த என்ன ஆனவா கினவா அவட்டே சொன்னீங்களே, அவட்டே போங்க. இப்ப எனக்கு உங்களை பிடிக்கல. உண்மையாவா? அப்போ நான் அவன்கிட்ட போயிட்டு வா, அவன் இப்போயும் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கா. சீனியர் லிப்ஸ்ல தான் பண்ணீங்க. என்னது லிப்ஸில் பண்ணனா? ஆமா, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா? அது போயும் ஒரு போதையில தெரியாம பண்ணது. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் நீங்க எடுத்துட்டீங்க தெரியுமா? ஆமாம், நானும் வாரவ போகிறவெல்லாம் பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் அடிச்சிட்டு இருந்தேன் பாரு. எனக்குமே இதாண்டா ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வே நீ தாண்டா. அப்படியா? சீரியஸா தான்? ஆமாண்டா சோடா புட்டி. எனக்குமே நீங்க தான் சீனியர் ஃபர்ஸ்ட் லவ். உண்மையாவா? என்ன இவ்வளோ அழகா இருக்க ஒருத்தன் கூடவா உன்னை பிக்கப் பண்ணாமல் இருந்திருக்கான்? அப்படிலாம் இல்ல, என்னை யாரும் பிக்கப்லாம் பண்ணல. போயும் இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கிட்ட தான் வந்து மாட்டணும்னு எனக்கு இருந்திருக்கு. இந்த பொறுக்கியை தான் எனக்குமே பிடிச்சிருக்கு. சரி விடு, எனக்கு இப்போ தூக்கம் வருது. தூங்க விடுவியா, தூங்க விட மாட்டியா? என்ன தூக்கம் வருதா? ஆமாண்டா. ஒரு அழகான பையன் பக்கத்துல நிக்கிறேன், போய் தூங்குறேன்னு சொல்றேன். இன்னைக்கு தானே ப்ரப்போஸ் பண்ண, அப்ப எதுவும் இல்லையா? இல்லை எனக்கு புரியலை. புரியலையா? நீ ரொமான்டிக்லாம் கிடையாதா? எப்பவுமே இப்படி ஊருன்னே தான் வச்சுட்டு இருப்பியா மூஞ்சியா? டேய் இன்றைக்கி ஸ்கூலில் செம ஒர்க்குடா, நாளைக்கு ஃபுட்பால் பிளே இருக்குது, அதுக்காண்டி இந்த வச்சு ட்ரைனிங்னே என்னை சாவடிச்சிட்டானுகள். நீ ஒரு பக்கம் வச்சு என்ன சாவடிக்காமல் தயவு செய்து கொஞ்சம் தள்ளி போனா, தூங்கணும், எனக்கு டயர்டாக இருக்குது. உன்னை யார் இப்ப தூங்க வேணாம் சொன்னா? போ பொறுக்கி, போய் தூங்கு போ. என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க போயிடுறான். நம்ம ஜங்குக்குமே அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறான்.
நம்ம ஜங்குக்கு போய் படுத்து தூங்கிடுறான். இப்படி தானே டேசஸ் ஃபுல்லாமே ஸ்கிப் ஆகுது. நம்ம தெக்குக்கு 2 பேருமே அவ்வளவு கியூட்டா அழகா லவ் பண்ணிட்டு இருப்பாங்கடா. எங்கேயாவது வெளியே போறது, அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்றது, அப்படியே தானே போகும். நம்ம ஜங்குக்கு அடிக்கடி சொல்லுவான் கான் கூட சேராத, கான் கூட பேசாதன்ட்டு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு சுத்தமாவே பிடிக்காது கான் நடந்துக்கிறது, அவன் கூட பேசுறது எதுவுமே நம்ம ஜங்குக்கு பிடிக்காது. ஆனா நம்ம தயாங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டான். ஏன்னா நம்ம கானு எப்பவுமே வந்து தயாங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துக்க மாட்டான். இன்னமும் லவ் பண்ற மாட்டேன், டச் பண்ணி பேசுறது, அப்படி பேசுறது இப்படிதான் பண்ணுவான். அது நம்ம ஜங்குக்கு சுத்தமா பிடிக்காது. நம்ம தயாங்கிட்ட எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்திருப்பான். ஆனா நம்ம தயாங்கு அவன் தான் என் இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு, அவன் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம தயாங்கும் சரியும் செம வாக்குவாதம் போயிட்டு இருக்கோம்டா. ஒன்றே இப்படிதான்டா, நம்ம ஜங்குக்கு உச்சக்கட்ட கோவத்துல ரூம்ல உட்காந்துருப்பான். அப்பதான் நம்ம தயாங்கு ரூம்குள்ள வரான். சரி நம்ம தயாங்க கூப்பிடுறான் ஜங்குக்கு. டேய் சோடாபுட்டி நில்றா டேய். ஜங்குக்கா எத்தனை தடவை சொல்லிக்க சோடா போட்டு கூப்பிடுறது, நான் உன் நம்பர்டா, பேர் சொல்லி கூப்பிடு. சோடா போட்டு கூப்பிடுறேன். அந்த நொட்டையில என்கிட்ட வேணா, நீ இப்ப கதையை மாத்தாத. உனக்கு எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் கான் கூட கதைக்காதேன்னு. ஜங்குக்கா அதேதான் நானும் சொல்றேன். நான் கான் கூட பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவன் தான் என் ஃப்ரெண்டு, நான் சொல்லிட்டேன்ல. டேய், ஃப்ரெண்டுக்கும் லவ்வருக்கும் வித்தியாசம் இருக்குது. கான் உன் கூட கதைக்கிறது பழகிறதெல்லாம் லவ்வர் மாதிரி. நான் தாண்டா உன்னோட லவ்வர், அவன் இல்லை. புரியுதா? பேசிட்டு இருக்காங்க. லவ்வர் எப்படி பேசுறாங்க, ஃப்ரெண்ட் எப்படி பேசுறாங்க கூட நான் புரிஞ்சுக்க முடியாது. நீ தான் என் லவ்வர், நான் தான் உன்னை லவ் பண்றேன். அவன் அன்னைக்கு நான் அவனை வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு என் குட் ஃப்ரெண்டா நடந்துட்டு இருக்கான் தெரியுமா? அவனை போய் இப்படி தப்பா பேசுறேன். குட் ஃப்ரெண்டு தான் கண்ட இடத்துல எல்லாம் கை வச்சு கதைப்பானா? அப்படி ஜாலியா பேசுறது தானே. இப்ப நீ சுகாவும் ஜாக்சனும் நீங்க 2 பேரும் பேசிக்கிறதுன்னா அது மாதிரி தான். சுகாவும் ஜாக்சனும் காணு ஒன்று, அவனுங்களை கொண்டு இவனுங்களோட கோத்தியண்டா ஒருத்தா வச்சு செஞ்சு விட்டுருவோம். வாய் மூடிட்டு போயிரு. ஜங்குக்கா எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காத. என்ன எப்ப பார்த்தாலும் நீ பார்த்து ஆஷா நடந்துகிட்டே இருக்கிற? நீ லவ்வர்னா உன் பேச்சுல எனக்கு கேட்கணும் ஏதாவது இருக்குதா? ஆமாண்டா, என் பேச்செல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மிஞ்சி இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோண இல்லை. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஜங்குக்கா என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற உனக்கு புரியுதா? பேசிட்டு இருக்கா ஜங்குக்கா? எனக்கு புரியுது. உனக்கு எப்போ என்னோட கான் முக்கியம்னு தோணிச்சோ அதுக்கு பிறகு நான் உன்னை லவ் பண்ணி எந்த வித பிரயோசனமே இல்லை. ஜங்குக்கா லூசுமா பேசிட்டு இருக்காத. அவன் என் ஃப்ரெண்டுடா, நானும் எவ்வளவோ அவாய்ட் பண்ணதா தோன்றேன். எனக்கு புரியுது உனக்கு அவன்கிட்ட பேசுறது பிடிக்கல உனக்குன்னு எனக்கு புரியுதுடா. நானும் எவ்வளவோ அவாய்ட் பண்ண ட்ரை பண்றேன். அவன் என் ஃப்ரெண்டுடா, நான் என்ன பண்றது? ஜங்குக்கா லூசுமா பேசிட்டு இருக்கா ஜங்குக்கா. இப்போ எதுக்கு ஜங்குக்கா கோவப்படுற? எனக்கு அந்த நொட்டை எல்லாம் தேவையில்லை. நீ எந்துடா. அவன் யார் அவன் மேலே கை வச்சு கதைக்கிறதுக்கு? கண்ட இடத்துலலாம் கை வச்சு கைப்பா நான் பார்த்துட்டு இருக்கணும். அவ்வளோத்துக்கு நான் அவனை சொம்ப இல்லை, அடிச்சேன்னா செத்துருவான் அவன். ஜங்குக்கா எதுக்கு கோவப்படுற? கோவத்துல வார்த்தை விடாத ஜங்குக்கா. எனக்கு அந்த கதையெல்லாம் தேவைப்படாது. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை. ஒரு 1 மந்த்துக்கு என்னை பார்க்குறதோ கதைக்கிறதோ எந்த இதுவுமே வச்சு கொள்ளாது. புரியுதா? ஜங்குக்கா லூசுமா பேசிட்டு இருக்காத. நீ இல்லாம எப்படி ஜங்குக்கா இருப்பேன்? நான் இனிமே அவன்கிட்ட பேசல ஜங்குக்கா. நான் பேசல. நான் சொல்றேன். நான் அப்படியே புரிய வைக்க ட்ரை பண்றேன் ஜங்குக்கா. லூசுமா பேசிட்டு இருக்காத. நானும் எத்தனை தடவை சொல்லிட்டேன் சோடாபுட்டி, அவங்ககிட்ட கதைக்காதன்னு. ஒவ்வொரு முறையும் எங்களுக்குள்ள சண்டை வரும்போது நான் அவங்ககிட்ட கதைக்க மாட்டேன்றோம். அதுக்கு பிறகு பார்த்தா அவங்க கூட தான் ஒட்டிட்டு நிற்போம். உனக்கு அவன் தான் வேணுண்டு அவன் கூட போயிரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அப்படி சொல்லவே இல்லை. நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க ஜங்குக்கா. அப்ப நானும் போயிட்டேன்னா திரும்ப வரவே மாட்டேன். நீ வேற ஒன்று எனக்கு எந்த அவசியம் இல்லை. நீ போனாலும் பின்னாடி முட்டி போட்டு வந்து சோரி கப்பரண்டு மட்டும் நெச்சிட்டு இருக்காத, சரியா? நீ போனா ஒத்தா போண்டு விட்டுருவேன். அவ்வளவுதானே? அப்ப நான் போறேன். நான் திரும்ப வருவேன். உன் கனவு கூட நினைச்சுக்கா. என்ன உன் மனசு நினைச்சிட்டு இருக்கிறேன்? எனக்கு வேணான்னா வேணாம். எனக்கு நீ பண்ணுற காரியம் பிடிக்கலேருந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே அதை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கூட கதைக்காதண்டு. லவ்வர் நான் இங்கே இருக்குவேன், ஆனால் என்னை விட்டு நீ அவன் கூட போய் கடலை போட்டுருப்பேன். எனக்கு நான் லவ்வரா அவன் லவ்வராண்டே புரியல சத்தியமா. அப்ப நீ சந்தேகப்படுறியா ஜங்குக்கா? அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? உன்னை விட்டுட்டு அவன் கூட போயிடுவேனா? நான் போயிட்டுனா திரும்ப வரவே மாட்டேன். நீ சந்தேகப்படுற ஒரு மாதிரி டாக்ஸிக்கா நடந்துக்கிற ஜங்குக்கா. எனக்கு புரியல நீ பேசுறதெல்லாம். ஆமாண்டா, டாக்ஸிக்காக தான் நடந்து கொள்வேன். ஏன்டா அவன் தொடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான் பாரு. அப்போ அவன் தொடுறதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் கூட நீ போயிரு. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஜங்குக்கா நீ சாத்தி அழுந்து பேசு ஜங்குக்கா. தேவையில்லாம பேசாத. எனக்கு பிடிக்கல நீ பேசுறது இப்படி. அதைத்தான் சொல்கிறேன். நீ கான் கூட கதைக்காத. நான் தான் கதைக்கிறது இல்லையே, அதையும் உனக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நான் தான் உன்கிட்ட பேசுறத விட்டுட்டேன்ல, கொஞ்சமா விட்டுறேன் ஜங்குக்கா.
நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்படித்தான் சொன்னேன். இன்றைக்கு நான் கேண்டீன்ல பார்த்தேன், ஸ்கூல் கேண்டீன்ல நீ அவனும் ஒன்றா இருந்து சாப்பிட்டு இருக்கிறது. சரி சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? இப்ப நீ முடிவா என்ன ஜங்குக்கா சொல்ல வர? எனக்கு நீ வேணாம். ஜங்குக்கா விளையாடாத, விளையாட்டு பேசாத ஜங்குக்கா. நீ அதானே வந்த. நானாக தான் வந்தேன், அது எனக்குமே உன்னை பிடிச்சி தான் வந்தேன். எத்தனை நேரம் நான் உன்னோட வாழ்க்கை புறாவுமே இப்படியே என்னால் பண்ணிட்டு இருக்கேல, அது சோட அப்படி அவன் கூட கதைக்காத, இவன் கூட கதைக்காத, நீ எந்து மட்டும்தான். ஜங்குக்கா இப்ப எதுக்கு நீ அடிச்ச கைய பிடிக்குது ஜங்குக்கா? வீட்டு எனக்கு வலிக்குது. எனக்கு அது தெரியாது. உன் கூட நீ நான் பேச விரும்பல. தயவு செய்து என்கிட்ட வந்துடாத, அடிச்சிருவேன் டயா. ஜங்குக்கா ஜங்குக்கா இப்ப நில்லு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் போய் நம்ம ஜங்குக்கா அப்படியே அக் பண்ணலாம். ஜங்குக்கா எது ஜங்குக்கா, இப்ப நான் தான் பேச மாட்டேன், இனிமே நான் பேச மாட்டேன் ஜங்குக்கா. இப்ப நீ போகாத, நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. தயாங் கையெடுத்துரு. புரிஞ்சுக்கோ ஜங்குக்கா, நான் பேச மாட்டேன், நம்ம பேச மாட்டேன் ஜங்குக்கா. ப்ளீஸ் ஜங்குக்கா புரிஞ்சுக்கோ ஜங்குக்கா. தயாங் கையெடுத்துடுறா. ப்ளீஸ் நான் தான் சொல்றேன்ல, பேச மாட்டேன், போகாத. அப்ப நானும் போயிட்டுன்னு திரும்ப வரவே மாட்டேன் ஜங்குக்கா. போறேன்டா, போயிரு, அவங்க கூட போய் படுத்துரு. என்ன பேசுறது எனக்கு புரியல, நீ என்ன பேசுற? கையெடு தயாங்கன்ட்டேன். நீ என்ன வார்த்தை சொன்ன, நீ வச்சு என்ன வார்த்தை சொன்ன ஜங்குக்கா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, கையெடுத்துருன்ட்டேன். அடிச்சிருவேன், கையெடுத்துரு. இப்ப என்ன நம்ம தயாங்கு எவ்வளவோ கெஞ்சிருப்பான், ஆனா நம்ம ஜங்குக்கு கேட்டிருக்கவே மாட்டான். என்னை விடுன்னு சொல்லிட்டு ஜங்கு காட்டு போயிருப்பான். நம்ம தயாங்கு காட்டு செம்மையா அழுதுருப்பான். இப்படியே தான் இந்த டேஸ் ஃபுல்லா ஸ்கிப் ஆயிருக்கும். ஒரு மாசம் இப்படியே போயிருக்குதா. நம்ம தயாங்கு எவ்வளவோ கெஞ்சி பார்த்திருப்பான், காலில் உலகத்துக்காரையே செம்மையா கெஞ்சி பார்த்திருப்பான். நம்ம ஜங்குக்குமே மனசு கஷ்டமா இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த கான் மறுபடியும் பேசுறது நம்ம ஜங்குக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம தயாங்கு எவ்வளவோ அவாய்ட் பண்ண பார்ப்பான் அந்த கான்ட்ரு நம்ம கானுக்கு ஓப்பனாவே சொல்லிடுவான், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நம்ம பேசாதன்னு ஓப்பனா சொல்லிடுவான். கானுமே அப்ப பேசுறது இல்ல. இருந்தாலும் நம்ம ஜங்கு கிட்ட போய் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஜங்குக்கு காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டான். ஒரு செகண்ட் கூட நம்ம தயாங்க என்ன சொல்ல வரான்ட்டு முழுசா கேட்டுக்கவே மாட்டான் ஜங்குக்கு. அவன் இஷ்டப்படியே தான் நம்ம ஜங்குக்கு நடந்திருப்பான். நம்ம தயாங்கோட தொல்லை தாங்காம நம்ம ஜங்குக்கு ரூம் கூட மாறி இருப்பான். நம்ம சுகாவை இந்த சைடு அனுப்பிச்சுட்டு நம்ம சுகார் ரூம்ல போய் நம்ம ஜங்குக்கு இருந்திருப்பான். இப்படியே தான் நம்ம தயாங்கு எவ்வளவோ கெஞ்சி பார்த்திருப்பான். ஆனா நம்ம ஜங்குக்கு தான் வந்திருக்கவே மாட்டான், கேட்டிருக்கவும் மாட்டான், ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். நம்ம தயாங்கு செம்மையா உட்காந்து அழுதுருப்பான், சாப்பிட்டுருக்கவும் மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். இப்படியே தான் டேசஸ் ஃபுல்லா போகுது. ஒன் டே நைட்டு ஒரு 12 மணி இருக்கும்டா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பார்த்தோம்னா கொப்பருக்கு அடிச்சு படுத்தூங்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயாங் நம்ம ஜங்கு ரூமுக்கு தான் நம்ம ஜங்குக்கு பெட்டு கீழே உட்காட்டு செம்மையா உட்காட்டு அழுதுட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஜங்குக்கு அப்படியே வேக்கப் ஆவான். டே சோடா புட்டி, எதுக்குடா இப்ப இங்க வந்து கத்திட்டு இருக்கிற? இப்ப எதுக்கு நீ கத்துற ஜங்குக்கா? இப்ப எதுக்கு ஜங்குக்கா என்னை விட்டு போன? நீ நான் உன்னை விட்டு போன்னு சொல்றேன். இல்ல, உனக்கு கான் தான் முக்கியம்னு சொன்னா நீ கானோடே போய்க்கோன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மிஞ்சி என்ன தொல்லை பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். ஜங்குக்கா நான் பேச வர்றது ஒரு தடவை முழுசா கேளு ஜங்குக்கா. என்ன சொல்ல வர முழுசா கேளு. அந்த நான் கான் கூட நான் பேசுறது இல்ல. அந்த கான்ட்டு நான் சொல்லிட்டேன், நீ நான் தான் லவ் பண்றோன்ட்டு. அவன்றப்பெல்லாம் பேசுறது இல்ல ஜங்குக்கா. ஒரு செகண்ட் நான் பேசுறத கேட்டுன்னா இவ்வளவு தூரம் பிரச்சனையே வந்திருக்காது. ஏன் ஜங்குக்கா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எதுக்குடா கத்துற? அத்தை ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து நின்றுட்டு கத்திட்டு இருக்கிற. எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்கடா. நீ என்ன ட்ரிங்க் பண்ணிருக்கியா? என்ன உன்னோட வாய்ஸ்ல நான் பேசுறதே புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. நீ பாட்டு விட்டுட்டு வந்துட்ட. நீ இல்லாம என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியல தெரியுமா? நீ தான் என்ன லைஃப் பண்ணிருக்க. நீ பாட்டு என்னை தூக்கி போட்டு வந்துட்ட. நான் பேசுறது ஒரு தடவை நீ காது கொடுத்து கேட்டியா? நீ இல்லாம நான் இருக்க முடியல ஜங்குக்கா. நீ எனக்கு வேணும், லைஃப் செஞ்சு என்கிட்ட வந்துரு. நீ பாட்டு ரூம் மாத்திட்டு போயிட்ட. என்னால அங்க நைட்டு தனியா பார்த்து தூங்க கூட முடியல தெரியுமா? ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ற? எந்த பேசு ஜங்குக்கா, எந்த பேசாம என்ன அவாய்ட் பண்ணிட்டு போகாத ப்ளீஸ் ஜங்குக்கா. பேசு, நான் சொல்றதை கேளு. தேங்க் ப்ளீஸ், வாய மூடு. 12 o'clock வந்து 2 கத்திட்டு இருக்கேடா சாமத்துல. எவனாவது எழும்பி வந்து பார்த்த போர்டன் வந்தா இன்னும் நிலைமை. மரியாதை பாத்ரூம் வந்துருவா. அவன் வந்து என்ன இப்ப எதுக்கு என்ன எழுதிட்டு போற? என்ன விடு, இப்ப எதுக்கு எழுதிட்டு போற? நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்கிறல்ல, இப்ப எதுக்கு நீ எழுதிட்டு போற?
ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ப்ளீஸ் ஜங்கா புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நீ பாத்துறேன். இருடா இதில் உனக்கு சொல்கிறது விளங்கல. உனக்கு அவன் தான் முக்கியம், உனக்கு அவன் தான் வேணும், உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியுது. எனக்கு நான் முக்கியம் இல்லை. ஒவ்வொரு முறையும் இப்படி தான் வருவேன், வந்து சண்டை போட்டு நான் அவன் கூட கதைக்க மாட்டேன். அவன் கூட கதைக்க மாட்டேன்னா கடைசி பார்த்தா அவனோட தான் நிற்பேன். டேய் உனக்கு ஒன்று புரியுதா? நான் லவ் பண்ணுற பையன் இன்னொருத்தங்க கூட நீ கேட்க அட்டி வயிற்றுலேருந்து சூடா கிளம்பி என் வாயில் ஒன்று வெறுப்பாரு. நான் உங்ககிட்ட தப்பாக வார்த்தையை விட்டுருவனோன்னு தான் அவளால் நான் பொறுத்துட்டு இருந்தேன். இதுக்கு மிஞ்சி என்னால் பொறுக்கலாத தயாங்கா. நீ எனக்கு கண்டா எனக்கு மட்டும்தான், ஆனால் நீ எனக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. நான் லவ் பண்ணுற பர்சன்ட் எனக்கு மட்டுமே இருக்கணும். அவனோட வார்த்தையிலேருந்து, அவனோட லிப்ஸ்லேருந்து, அவனோட உடம்புலேருந்து எல்லாமே எந்துண்டா எந்து மட்டும் தான்டா. பேசிட்டு போது நம்ம தயாங்க பிடிச்சி சடான் கிஸ் பண்ணிடுறான்டா. அப்ப நம்ம ஜங்குக்கு டக்குனு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பிடிச்சி தள்ளி விட்டுறான். டேய் சோடாப்பட்டி என்னடா பண்ணுற? உன்னை என்ன பண்ண சொன்னேன்னு சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு உன்னை பிடிக்கலன்னு, மரியாதையாக போயிரு. என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு எரிச்சலக்கில் பாதை. ஜங்குக்கா ஜங்குக்கா இப்ப எதுக்கு நீ தள்ளி விட்ட? எதுக்கு தள்ளி விட்ட? ஏன் ஜங்கு இப்படி பண்ற? நான் உனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டுமே சொந்தம். நீ வா, நான் உனக்கு நான் ப்ரூவ் பண்றேன். நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். நீங்க வா. இப்ப எதுக்கு நீ தள்ளி விட்ட? நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நான் தான் வேண்டாம் சொல்லிட்டேன்ல. உன்னைய மட்டும் தானே ஜங்குக்கா புரிஞ்சுச்சு. உன்னைய மட்டும் தான் எனக்கு பிடிச்சிக்கு. நீ வா, நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் ஜங்குக்கா. இப்ப எதுக்கு தள்ளி போற? இதை நீ அவங்ககிட்டே பண்ணிட்டு இருந்தியா? அப்போ இல்ல எனக்கு புரியல. இப்ப எனக்கு புரியல. நீ என்ன சொல்ற? இல்லை அன்றைக்கு அவன் கோவமாக இருக்கா, நீ அவன் பின்னாடியே போயிட்டு இருந்தியா? அப்போ இதை தான் அவங்ககிட்ட பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்குறேன். ஜங்குக்கா நீ என்ன பேசுற எனக்கு புரியல. நான் தான் மறுபடியும் சொன்னேன், அவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்றேன். அப்ப எதுக்கு நீ சந்தேகப்பட்டுட்டு இருக்கிற? உனக்கு நான் இவ்வளவு ட்ரூவா இருக்கிறேன், இவ்வளவு ட்ரூவா வந்து உன் பின்னாடி வந்து நான் நாயாட்டு கெஞ்சிட்டு இருக்கேன். அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேல. மத்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கானுங்க, ஆனா நான் வந்து உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறேன். ஓ நீ வந்து இப்போ கெஞ்சுற மாதிரி எத்தனை நாள் நான் கெஞ்சிருப்பேன் அவனை விட்டுரு. டேய் நீ தாண்டா அவனை ஃப்ரெண்டுன்னு அழிஞ்சிட்டு இருக்கான். அவன் உன்னை ஃப்ரெண்டு மாதிரியே ட்ரீட் பண்ணல. இத்தனை நாள் நான் உன்னை விட்டு விளத்தினப்போ தெரிஞ்சிருக்கான் அவன் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பான்ட்டு. எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் என்ன மாட்டேன் இந்த ட்ரை பண்ற புரிஞ்சிருச்சு. அதான் நான் வந்துட்டேன். நான் ஒரு முட்டாள் தான். நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீ என்னை புரிஞ்சுக்கோ ஜங்குக்கா. அவனை நான் விட்டுட்டேன். அவனை நான் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். ஆனா அவன் என்னை இப்படி பாப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல ஜங்குக்கா. உன்னைய மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்க போய் நம்ம தயாங்க அப்படியே கட் பண்ணி அப்படியே பேசுறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி விடுறான். ஆனா நம்ம தயாங்க விடவே மாட்டேங்கிறான். அப்படியே பிடிச்சி கட் பண்ணி தான் பேசுறான். இங்க பாரு ஜங்குக்கா, எனக்கு உன்னைய மட்டும் தான் பிடிச்சிருக்கு. உன்னைய மட்டும் தான் நான் பண்றேன். ஆமா நான் ட்ரிங்க் பண்ணிட்டேன் தான். ஆனா நான் போதையில பேசுறேன்னு நினைச்சுக்காத. நான் தெளிவா தான் பேசுறேன். எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் தெளிவா தான் பேசுறேன். எனக்கு உன்னைய மட்டும் தான் பிடிச்சிருக்கு. நான் உன்னைய மட்டும் தான் லவ் பண்றேன். ப்ளீஸ் எனக்கு யாரும் வேணாம். நீ மட்டும் போது ஜங்குக்கா. புரிஞ்சுக்கோ. நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கிற தயாங், மெயினாக நீ அதால தான் உளறிட்டே இருக்கிற. நாளைக்கு காலையில் நீ பார்த்தா கான் கூட நிற்ப. எனக்கு அதை பற்றி எந்த இதுவுமே இல்லை. நீ போகிறண்டா போய்க்கோ. நீ ட்ரிங்க் பண்ணிட்டு மட்டும்தான் கழிச்சிட்ருக்குற. அது என்னடா புது பழக்கம் ட்ரிங்க் பண்ணுறதெல்லாம்? கடைசி மட்டும் நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏன் அவன் கூட போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? நான் தான் கிடையாது சொல்லிட்டேன்ல. நான் ட்ரிங்க் பண்ணல. எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜங்குக்கா. நான் தெரியாம பண்ணிட்டேன். நீ பாட்டு விட்டுட்டு போயிட்ட. எனக்கு வேற வழி இல்லை. ஆனா ட்ரிங்க் பண்ணேன். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் போதையில நான் சொல்லல. நான் தெளிவாதான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? தயாங் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் பா. என்ன இப்ப என்ன சொல்ல போறேன்? அந்த ஷவர் ஆன் பண்ணு. நீ தெளிவாக கதைக்கிற மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல தயாங். நீ ட்ரிங்க் பண்ணிட்டு மட்டும்தான் கழிச்சிட்டு இருக்கிற. எனக்கு அது நல்லாவே புரியுது. புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் தெளிவா தான் பேசுறேன். நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரி ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு ரீசன் மட்டும் சொல்லு, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சொல்லு, என்ன ரீசன்? உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். சொல்லு, என்ன ரீசன் சொல்லு. இதுக்கப்புறம் நீ கான் கூட நிற்கிறதையோ கான் கூட கதைக்கிறதையோ கான் கூட நிற்கிறதோ நான் பார்த்தேன்டா. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் கூட சேஞ்ச் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். உன் கண்ணு முன்னாடி கூட நிற்க மாட்டேன்.
இல்ல நான் பேச மாட்டேன் ப்ராமிஸ் பிங்கி நான் பேச மாட்டேன் ஜோங்கா என்னை விட்டு மட்டும் போகாது ப்ளீஸ். அப்படியே சொல்லிட்டு நம்ம தயாங் போய் நம்ம ஜங்குக்கு டேக் பேக் பண்றான், நம்ம ஜங்குக்குமே அப்படியே பேக் பேக் பண்றான். ப்ளீஸ் ஜோங்கா என்னை விட்டு மட்டும் போகாது ப்ளீஸ். நான் பேச மாட்டேன் ஜங்குக்கா. நீ என்னை திட்டு அடி எவ்வளவு வேணாலும் பேசு, அதை தாங்கிப்பேன். ஆனா என்னை விட்டு மட்டும் போறேன்னு சொல்லாது, அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. நான் செத்துருவேன் ஜங்குக்கா, என்னை விட்டு மட்டும் போகாத. என்ன செத்துருவியா? என்னடா வார்த்தை இதெல்லாம்? பாடு மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடுப்பாயிருவேன் தயா. இந்த மாதிரிக்கு தான் திருப்பி வந்து ஒட்டினியா என்னோட? அப்புறம் அப்புறம் நீ மாட்டு என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்ற. என்ன இல்லாம நான் எதுக்கு உயிர் வாழ்ந்துட்டு? நீ என்னை விட்டு மட்டும் போகாத. நீ என்னை விட்டு மட்டும் போனீன்னா சத்தியமா நான் செத்துருவேன். அப்படின்னு நீ போன மாதிரி தான் பார்க்கணும், பரவாயில்லையா? திருப்பி அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கா தயாங்க. எனக்கு கடுப்பாகுது. தள்ளங்கால், நீ எங்க தாங்கல் தள்ளங்கால. போகாத ப்ளீஸ், போகாத. என்னை போகாத ஜோங்கா ப்ளீஸ். என்னை வந்து அக் பண்ணிக்கோ. உன்னோட டச், உன்னோட ஃபீல் எனக்கு வேணும். என்னை விட்டு போகாத ஜோங்கா. ஒரு மாசம் நீ என்னை டச் பண்ணல, என் பக்கத்துல நீ பேசல, எதுவுமே பண்ணல. எனக்கு எவ்வளோ ஒரு மாதிரியா இருந்துச்சு தெரியுமா? உன்னை தூரத்துல இருந்து பார்த்து உன்ட்டு தூரத்துல இருந்து பேச எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு. ப்ளீஸ் போகாத, புரிஞ்சுக்கோ. சரி அழாத. நானும் வேணும்னு பண்ணல, உண்மையா சோடா புட்டி. நான் விளத்தி போக எனக்கு செம்ம ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் நீ பண்ணுறது அப்படி இருந்துச்சு. எனக்கு நீ கான் கூட பேசுகிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்பி அதே பண்ணிட்டு இருக்கடா. கான் வந்து உன்னை லவ் பண்ணுறான், அது ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு தெரியும். அவன் லவ் பண்ணுறதை வச்சு தான் நான் உண்மையில பாசிட்டிவாக லவ் பண்ணவே வலிக்கிட்டேன். எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் திரும்பி கான்னு போவோம். எனக்கு என்னமோ நான் லவ்வரா இல்லை அவன் லவ்வரான்ற மாதிரி ஃபீல் ஆச்சுடா. அதோட ஸ்கூலில் கூட எல்லாரும் வச்சு சாவடிச்சிட்டு இருந்தாங்க. கான் கிம் டயான் எந்த பக்கம் பார்த்தாலும் சிவத்தில் உங்கள் 2 பேரோட பேர் மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தாலே கடுப்பாக இருந்துச்சு. 1000 பேர் 1000 பேசதான் தெரிவாங்க. அதுக்கு உனக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும்ல, நம்ம 2 பேர்த்த லவ் பண்றோம். அதை பத்தி விடு, அதை பத்தி பேச வேணாம். இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் ஜோங்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அதை பத்தி விட்டுரு, அதை பத்தி இன்னும் பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கடா நான் உன்னை விட்டேன்? நான் தான் உன்னை விடவே இல்லையே. ஒரு மாதம் நான் உனக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன், அதை புரிய வச்சேன், அவ்வளோதான். நல்லா புரிய வச்சப்போ என்னை விட்டுட்டு போயிட்டு அழுக வச்சுட்டு பாப்பா கூட பார்க்காம என்ன அழுக வச்சுல. நீ விட்டுட்டு இங்கே இருந்து நான் தள்ளி அடுத்த நாட்டுக்கு தானே போனேன். பக்கத்து ரூமில் இருந்தேன். அப்படி இருந்து விட்டியாடா நாயே. என்ன டார்ச்சர்! தூக்க விட மாட்டேன்ற, சாப்பிட விட மாட்டேங்கிற, நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்ற, பாத்ரூம்க்கு போனால் கூட வந்துடுறடா. என்னால் இம்சை தாங்கவே முடியல தேங்கா. அப்புறம் உன்னை விட்டு என்னால் எப்படி இருக்க முடியும்? அவன் கூட இருந்து பழகிருக்கு. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல. இல்லைன்னா நீ மட்டும் நீ விட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டுல பொறுக்கி. ஓ சாருக்கு இதை புரிஞ்சுக்கொள்ள 1 மாதம் ஆச்சு. எனக்கெல்லாம் நீ விட்டுட்டு போன செகண்ட்லேயே புரிஞ்சுக்கிட்டேன். நீ தானே புரிஞ்சுக்கல பொறுக்கி. 1 மாசம் எடுத்துக்கிட்டேன். 1 மாதம் சரி ஓகே. ஆனாய் இதுக்கு மிஞ்சியும் காணுக்குன்னு பின்னால திரிஞ்ச. நான் எதுவும் பின்னாடி தெரிய மாட்டேன். ஆனா உனக்கு கன்ஃபார்ம் பனிஷ்மெண்ட் உனக்கு எதுவுமே கிடையாது. 1 மாசம் 2 மாசத்துக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. நீ கிட்டே வர பக்கத்தால மட்டும் இரு. அடிங் யாருக்கிட்ட என்ன பேசுற? நீ சொன்னா மட்டும் நான் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரியாது, உனக்கு எதுவும் கிடையாது. நீ சொன்னா நான் கேட்கணும். விட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் பாட்டு பேசிட்டு இருக்கான். அவன் நம்ம ஜங்குக்கு வந்து சடான்னு அப்படியே கிஸ் பண்ணிடுறான். ஜங்கா போது விட்டுட்டா பொறுக்கி. எனக்கு தூக்கம் வருது, போய் தூங்கலாம். நம்ம தெக்குக்கு 2 பேருமே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இப்படியே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் கட்டாக நம்ம தெக்குக்கு 2 பேருமே அப்படியே வேக்கப் ஆகிக்கிறாங்கடா. வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸ்கூலுக்கு தாண்டா கிளம்பி போயிடுறாங்க. ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாமே இப்படியே தாண்டா போயிருக்கும். 2 பேத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு சண்டை வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம ஜங்குக்கு தயாங்க விட்டு கொடுத்தல, நம்ம தயாங்கமே ஜங்குக்கு விட்டு கொடுத்தல. இப்படியே தாண்டா 2 பேருமே அவங்க லவ்வில் ஸ்ட்ராங்காக ட்ரூவாக இருக்கிறாங்கடா. 2 பேருமே ஸ்கூல் லைஃப் ஃபுல்லாமே இப்படி தாண்டா எண்ட் பண்ணுறாங்க. 2 பேருமே அவ்வளோ லெவல் கப்புள்ஸாக இருக்கிறாங்க. 2 பேருமே அவ்வளோ லவ் பண்ணுறாங்கடா. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டோட எண்டிங் இவ்வளோதான்டா. அவ்வளோதான்டா. ஓகேடா, பாய், சி யூ, டாடா, லவ் யூ. சார் அங்கே
இது நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசிக்கிறேன்டா. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் என்ன பேசியிருப்பேன்னு தெரியாது. ஏன்னா இது நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணதுடா, வாய்ஸ் ஓவர் கொடுத்தது. அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதாவது எடிட் பண்ணி என்னால் போட முடியலடா. ஏன்னா ஒரு குட்டி குட்டி இஷ்யூ பிரச்சனை, எனக்கு இடையில ஃபீவர் வந்துட்டனால என்னால் ரெக்கார்டிங் பண்ண முடியல, எடிட் பண்ணியும் போட முடியலடா. இப்போ தான் இது எடிட் பண்ணி போட எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிப்பேன்னா, இது ரியல் ஸ்டோரியை நான் சொல்லிப்பேன்டா. ஏன்னா இது என் ஃப்ரெண்டோட ஒரு ரியல் ஸ்டோரி, அதில் என்னோடது கொஞ்சம் இமேஜினும் சேர்ந்துருக்கும். அவ்வளோ ரியல் ஸ்டோரியும் சேர்ந்து ஸ்கூல் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு அவ்வளோ ரியல் ஸ்டோரியுமே இதில் சேர்த்துருப்பேன். கொஞ்சம் என்னோட இமேஜினும் கலந்த மட்டும் இதில் வந்திருக்கும்டா. ஸ்கூல் லைஃபு இது தாண்டா அவளுக்கு அப்படியே எண்டிங் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் எப்படின்னா காலேஜ் லைஃப் பேஸ் பண்ணி தாண்டா வரும். செகண்ட் பார்ட்டு நான் போட்டுடுறேன்டா. நான் சீக்கிரம் போட நான் ட்ரை பண்ணிடுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும் நம்புகிறேன். இது சீக்கிரம் போட்டிருக்கணும், 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். ஆனால் என்னால் அப்போ போட முடியல. இப்போ இந்த கொடுக்குற வாய்ஸ் ஓவர் கூட நான் இப்போ கொடுக்குற வாய்ஸ் ஓவர் தான்டா. சாரிடா இவ்வளோ நாள் லேட் பண்ணதுக்கு. சீக்கிரம் நான் செகண்ட் பார்ட்டு நான் சோன் போடுறேன்டா. ஓகேடா, பாய், சி யூ, டாட்டா, லவ் யூ, சராங்கே.